குட் ஈவினிங் ஆல். நான் கதைக்கிறது கேக்குது தானே எல்லாருக்கும்? ஹலோ. கேக்குது. ஓகே. சாரி. அப்ப நான் இன்றைக்கு வந்து இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்க ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று இப்போ இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற இந்த 3 சப்ஜெக்டும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு இப்போ கொமனாக ஓவராலாக 3 சப்ஜெக்ட் கூட மேபி மோஸ்ட்லி வாரவங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ 17 அந்த 3 அந்த சப்ஜெக்ட்டுக்கும் என்ன மாதிரியான காமனான விஷயங்கள் என்னது, எப்படி படிக்கணும். இப்போ நான் நிறைய ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ நீங்க வந்து இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நடக்கும் இன்னைக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எனி டைம் கேட்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ எல்லாமே ஓவராலா நான் அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டே போறேன். சரியா? இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஃபைனல் இயர்ல இருக்கீங்க. சரியா? அப்ப இந்த ஃபைனல் இயர்ல வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு வந்து உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் தான் இருக்கு. அது ஒன்று ஆப்பரேஷன் ரிசர்ச்சும், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்டும். அடுத்தது இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் இருக்கு தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் இருக்கும். அதே போல வந்து செகண்ட் செமஸ்டருக்கும் இருக்கும். ஓகே. ஸோ அப்ப நீங்க அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. 1 மினிட். ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிசர்ச் ப்ராஜெக்ட்ன்னு சொல்றது வந்து 2 ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் இருக்கும், செகண்ட் செமஸ்டருக்கும் இருக்கும். சரியா? அப்ப அடுத்தது வந்து இப்ப செகண்ட் செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லி இருக்கு. அப்ப அந்த நியூ டைமென்ஷன்னு சொல்லி இருக்கு. நியூ டைமென்ஷன் அது இல்லாம வந்து 2 ஸ்பெஷல் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அதாவது நீங்க மார்க்கெட்டிங் செய்றீங்களா? இல்லாட்டி என்ன சொல்றது அக்கவுண்ட்ஸா ஹெச்ஆர்எம்னு சொன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் செய்யறதுனாலுமே வந்து உங்களுக்கு வந்து காமனான சப்ஜெக்ட் வந்து அப்ப 3 சப்ஜெக்ட் இருக்கு. அப்ப காமனான சப்ஜெக்ட் 3ன்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இருக்கிறது தான் இந்த ஆப்பரேஷன் ரிசர்ச்சும் ஸ்ட்ராட்டஜி ஆப்பரேஷன் ரிசர்ச்சும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும். அது இல்லாம ரிசர்ச் ப்ராஜெக்ட்டும் காமனா இருக்கும். செகண்ட் செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நியூ டைமென்ஷன் சொல்லி இருக்கும். அப்ப இந்த நியூ டைமென்ஷன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நோட்ஸ் பாடங்களா தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்பெஷல் செய்யறவங்க இப்ப நீங்க மார்க்கெட்டிங் ஸ்பெஷல் செய்யறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்னு சொல்லி 2 சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து அக்கவுண்ட்ஸ் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டும், அடுத்தது வந்து அட்வான்ஸ்ட் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்னு சொல்லி 2 சப்ஜெக்டும் இருக்கும். ஸோ இது நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் ஸ்பெஷலா செய்றீங்கன்னு சொன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் அடுத்தது மோட்டிவேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லி இருக்கும். இப்போ நீங்க இந்த ஸ்பெஷலா 2 சப்ஜெக்ட் செய்றீங்க தானே, அந்த சப்ஜெக்ட் 2க்குமே வந்து 4 கிரெடிட் தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ என்டையர் நீங்க வந்து ஹோல் சிலபஸ் படி தான் போறீங்க. அப்ப என்டையர் ஹோல் சிலபஸ் படி போகக்குள்ள உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து 5 கிரெடிட் இருக்கு. 5 கிரெடிட்னா அப்ப நீங்க ஒரு இயருக்கு 6 சப்ஜெக்ட் செய்யணும். அப்ப 6 5 30 கிரெடிட். 30 கிட்டத்தட்ட நீங்க 4 வருஷத்துக்கு 120 கிரெடிட் செய்யணும். சரியா? அப்ப இந்த லெவல்ஸ் அப்ப நீங்க லெவல் 1 லெவல் 3 இருக்கலாம், லெவல் 4 இருக்கலாம், லெவல் 5 இருக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலா 5 கிரெடிட் இருக்கும். சரியா? அப்ப லெவல் 6ல என்ன நடக்கும்னு சொன்னா ரிசர்ச் சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? ரிசர்ச் ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து கிரெடிட் 7 கிரெடிட்டும் அது இல்லாம அந்த நீங்க ஸ்பெஷலா செய்யற 2 சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? நீங்க அதுக்கு வந்து 4 கிரெடிட் இருக்கும். அப்ப காமனா இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்பரேஷன் ரிசர்ச்சா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட், நியூ டைமென்ஷன் அது எல்லாத்துக்கும் ஈக்குவலா 5 கிரெடிட் இருக்கும். இந்த கிரெடிட் பத்தி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா நீங்க இப்பவேல இருந்து ஒரு கால்குலேஷன் பேசிக் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயரை விட்டுறணும். அதாவது தேர்ட் லெவலை வந்து நீங்க விட்டுருவீங்க. தேர்ட் லெவல் இல்லாம 4th 5th 6 இந்த 3 லெவல்லையும் தான் உங்களுக்கு வந்து
அதாவது கிளாஸஸ்னு சொல்லி இருக்கு. அதாவது நீங்க ஒரு டிகிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணக்குள்ள கூடுதலா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லாட்டி செகண்ட் கிளாஸ் இருக்கு. செகண்ட் கிளாஸ்ல வந்து செகண்ட் கிளாஸ் அப்பர், செகண்ட் கிளாஸ் லோவர்னு இருக்கு. அடுத்தது வந்து இப்ப நார்மல் பாஸை வந்து நாங்க ஜென்ரல்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க செய்யற டிகிரி வந்து ஸ்பெஷல் டிகிரி ஒன்று. ஆனாலும் வந்து நீங்க ஒரு கிளாஸ் இல்லாட்டி, அதாவது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு. அதாவது ஜிபிஏன்னு சொல்லி. அப்ப ஜிபிஏ வந்து 3 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். கூகுள் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது விளங்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஜிபிஏ கால்குலேட்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரியா? இப்ப வேணா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க இந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்னு சொல்லி, அப்ப மேக்ஸ் சப்ஜெக்ட்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் லெவல் 3ல லெவல் 4ல இருந்து தான் பார்க்கணும். நாங்க சொல்லுவோமே 5 கிரெடிட் எல்லாத்துக்குமே 5 கிரெடிட் தான் இருக்கும். சரியா? இப்போதைக்கு நீங்க வேணா லெவல் 4வையும் 5வையும் போட்டு பார்த்துக்கொள்ளலாம். கிரேட். ஏயா, பியா, ஏ பிளஸ்ஸான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். போட்டுக்கொண்டு நீங்க இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து இங்க ஜிபிஏன்னு வரும். சரியா? இப்ப இது எல்லாத்துக்கும் 5 கிரெடிட்னு சொல்லி போடுவோமே. ஜிபிஏ. அப்ப ஜிபிஏ வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பாருங்க 3.67ன்னு சொல்லி வருது. நார்மலாவே வந்து 3.7க்கு மேல இருந்தா தான் ஃபர்ஸ்ட் கிளாஸும், 2.4ல இருந்தா அந்த ஜிபிஏ கால்குலேட் இத நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கேப்ல தான் செகண்ட் கிளாஸ் அப்புறம் இருக்கும். நார்மலாவே வந்து ஒரு டிகிரி வந்து நல்ல வொர்த் ஆகுறதுன்னு சொல்லி சொன்னா, மேக்ஸிமம் செகண்ட் கிளாஸ் அப்பர்ல சரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி செகண்ட் கிளாஸ் லோவரும் இருக்கும். அதுவும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்லாட்டி ஜெனரல் டிகிரி. அதாவது வந்து நீங்க ஜஸ்ட் பாஸ்ன்னு மட்டும் தான் அதுல விழும் ரிசல்ட் ஷீட்ல. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த கிரேட். அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த கிரெடிட் பார்த்து கொள்ளணும். ஸோ ரிசர்ச் செய்யும் பொழுது அதுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா, கூட வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஏன்னு சொன்னா அதுக்கு தான் 7 கிரெடிட் இருக்கு. சரியா? இப்ப சும்மா பாருங்க. நான் இப்ப இத வந்து எகெயின் இப்ப இந்த கிரெடிட் சப்ஜெக்ட்ட பாருங்க. இப்ப இங்க வந்து உங்களுக்கு 3.67ன்னு சொல்லி தானே காட்டுது. 3.67. நான் சும்மா சரி இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து கிரெடிட்ட 7ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணா 3 ஓகே பாருங்க. இந்த 3 பாருங்க கால்குலேட் பண்ணிருக்குள்ள. கூட இங்க வந்து அந்த கிரெடிட் வந்து கூடுதலையா இருக்கு. சப்ஜெக்ட் வந்து ரிசர்ச். ஸோ ரிசர்ச்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு செய்ய வேண்டி வரும். அதாவது நார்மலா நீங்க செய்யற அசைன்மென்ட் மாரி செஞ்சு வேலையில எவ்வளவுத்துக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது. சரியா? ஸோ வேற மத்தது இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப இது வந்து உங்களுக்கு சொல்லலாமான்னு சொல்லி தெரியாது. நான் சொல்றேன். நார்மலா இப்ப நாங்க டிகிரி ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணணும்னா இங்கிலீஷும், ஐடியும் இருக்கணும் தானே. அப்ப இந்த இங்கிலீஷும், ஐடியும் வந்து சம்டைம்ஸ் வந்து சான்ஸ் குடுப்பாங்க. செய்யாட்டியும் சான்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க. அதாவது வந்து எக்ஸாம் செஞ்சு இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து மத்த சப்ஜெக்ட் எல்லாம் பாஸ்ன்னு சொன்னா டிகிரிக்கு வந்து குவாலிஃபைட் பண்ணி உங்கள பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்க்கு அப்படி இல்லாட்டி 2 சப்ஜெக்ட்க்கு நீங்க டி இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப சி தானே பாஸ் லெவல். டி இருந்தாலும் உங்களுக்கு கிராஜுவேஷனுக்கு போக சான்ஸ் குடுப்பாங்க. சரி, அது 2 சப்ஜெக்ட்டா இருக்கலாம். மேபி ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கலாம். இப்ப எங்க இடையிலலாம் வந்து கூடுதலாவே வந்து 2 சப்ஜெக்ட்க்கு தான். அதாவது வந்து 2 சப்ஜெக்ட்க்கு சான்ஸ் குடுத்தாங்க. ஏதாவது 2 சப்ஜெக்ட் எதுனாலும் பரவால்ல. இப்ப சம்டைம்ஸ் சொல்லுவோமே உங்களுக்கு லெவல் 5ல ஏதாவது 2 சப்ஜெக்ட் இருக்கு. லெவல் 6 எல்லாமே பாஸ்ன்னு சம்டைம்ஸ் உங்களுக்கு டிகிரிக்கு போறதுக்கு வந்து சான்ஸ் குடுப்பாங்க. அது முதல்லயே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. கடைசி நேரம் கிராஜுவேஷன் டைம் கிட்ட தான் வந்து அத சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த 2 சப்ஜெக்ட் வந்து ஏன்னு சொன்னா அது ஏன் தாராங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க அப்ப நீங்கள்னாலுமே வந்து இந்த கோவிட், சாரான், பொம் பிளாஸ்ட் அந்த மாரி எல்லா யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைக் அது எல்லாத்துக்கும் வந்து பேஸ் பண்ணவங்க தானே. அதனால சான்ஸ் ஒண்ணு இருக்கு. உங்களோட பேட்சோட அந்த சான்ஸும் முடிஞ்சிரும். மத்த இந்த ஓல்ட் சிலபஸ் எல்லாமே உங்களோட பேட்சோட வந்து முடியுது. சரியா? இப்ப அதுக்கு அடுத்தடுத்து வர பேட்ச்க்கு வந்து நெறைய புது புது சப்ஜெக்ட்ங்க தான் இருக்கு. ஸோ அதனால வந்து கிரேடிங்கும் கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா சேஞ்ச் ஆயிக்கொண்டு தான் இருக்கு. முடியுமான்னு மட்டும் இந்த வருஷத்த மட்டும் இப்ப இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க தானே, ஹார்ட் ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள பாருங்க. ஸோ இதுவரைக்கும் சொன்ன விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா? நான் இன்னும் சப்ஜெக்ட் கன்டென்ட்ட பத்தி சொல்லல. இது வந்து காமனான விஷயங்கள தான் நான் சொல்லிக் கொண்டு வரேன். சரி, இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்ப நெறைய பேருக்கு வந்து இப்ப இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கெட்ட தான் முதல்ல வைக்கிறாங்க. அசைன்மென்ட் வைக்கல. அதுக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நார்மலா யுனில கெட் வந்து வைக்கும்போதுக்கு அசைன்மென்ட்லாம் வச்சுருவாங்க. கெட் வைக்கும்பொழுது ஏதாவது ஸ்ட்ரைக் வந்துரும். அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால தான் கெட்ட முதல்லயே வைக்கிறாங்க. அடுத்தது வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட்ட மட்டும் சப்மிட் பண்ணிட்டு கெட் செய்யாம விட்டுர்றாங்க. ஸோ அசைன்மென்ட் பாஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னா, டிகிரிக்கு வந்து இந்த என்ன சொல்றது? அசைன்மென்ட் பாஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஃபைனல் எக்ஸாம்க்கு எலிஜிபிலிட்டி குடுக்குறாங்க. ஆனா என்ன பொறுத்த
வந்து இப்ப நான் நினைக்கிற மாதிரி நீங்க எல்லாமே அசைன்மெண்ட்டும் செஞ்சு கெட் எக்ஸாமும் செஞ்சு வந்திருப்பீங்க. அதுதான் நல்லம். பிகாஸ் ஏன்னு சொன்னா நீங்க எடுக்கிற அந்த அசைன்மெண்ட் ஸ்கோர் கெட் ஸ்கோர் எல்லாம் வந்து வார அமௌண்ட் வார ஒரு கால்குலேஷன் வேல்யூ வந்து ஃபைனல் சப்ஜெக்ட்கான ரிசல்ட்ஸுக்கும் எட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் ஒன்றும் போட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தரப்போற அந்த சர்டிபிகேட்ல வந்து எதுவுமே நீங்க ஸ்பெஷல் செஞ்சதெல்லாம் போட மாட்டாங்க. பிஎம்எஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி மட்டும்தான் போடுவாங்க. சரியா? ஸோ நீங்க அந்த டிரான்ஸ்கிரிப்ட் எடுப்பீங்க தானே, அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல கண்டிப்பா நீங்க என்ன ஜிபிஏ எடுத்திருக்கீங்க, என்னென்ன ரிசல்ட்ஸ், மீடியம் எல்லாம் எதுவுமே மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லியே தான் போட்டு தருவாங்க. சரியா? ஸோ அதுல வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நான் நினைக்கிற மாதிரி இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அப்ப சொன்ன விஷயத்த வரைக்கும். ஆனா இப்ப ஆன்லைன் எக்ஸாம் சரி நம்ம எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட் இருக்குதுல்ல அது வந்து ஆன்லைன்ல அசஸ்மெண்ட் அப்படியா போடுவாங்க அது என்ன மாதிரி? அதுவும் ஓகே சொல்றேன். அது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நார்மலாவே வந்து கெட் எக்ஸாம் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து சில நேரம் இந்த சப்ஜெக்ட்ல இப்ப எங்களுக்கு போன முறை வந்து நாங்க செகண்ட் செமஸ்டர்ல செஞ்சோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சப்ஜெக்ட். அதுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் ஆன்லைன்ல தான் வச்சாங்க. எம்சிக்யூ எக்ஸாம் மாரி. ஸோ அதாவது வந்து அதுல வந்து எப்படியுமே ஆன்சர் எழுதுற எக்ஸாம் இருக்காது. எம்சிக்யூ எக்ஸாமா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்ப அந்த எம்சிக்யூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அது ஆன்லைன்ல இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன் செய்யும் பொழுது, ஸோ நாங்க என்ன செஞ்சோம், இப்ப எல்லாரும் வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆனா என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரே மாரியும் வராது. சரியா? ஆர்டர்ல மாறி மாறி வரும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப ஆர்த்திக்கு வர 1 to 5ல இருக்க ரேஞ்சுல இல்ல, ஏமாவுக்கு வருது. ஸோ அப்படி சேஞ்சும் ஆகலாம். சரியா? சம்டைம்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் அசைன்மென்ட் ஆன்லைன் எக்ஸாமா இருக்காது. சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றது, பிரசன்டேஷன் செய்ய வரும். பிரசன்டேஷன்னாலும் அந்த நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, ரிசர்ச் மெத்தடாலஜி எல்லாம் பிரசன்டேஷன் செஞ்சு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணீங்க அந்த மாதிரியும் வரும். ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன்லையும் வைக்கவும் மாட்டாங்க. சரியா? ஸோ அப்படி ஆன்லைன்ல அப்படி வைக்கிறது என்றாலுமே சொல்லி நீங்க அதுக்கும் வந்து நீங்க படிக்கிற இந்த சப்ஜெக்ட்களே தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்டும் வருவாங்க. சரியா? ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் எதுவுமே போகவும் மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க இப்பவே வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எல்லா சப்ஜெக்டையும் வந்து பேரலலா பார்க்க போங்க. சொன்னா இந்த கொஞ்சம் டஃப்பாக்கி இருக்கிறாங்க இந்த கேம்பஸ். முதல்லாம் தெரியும், முதல்ல அசைன்மெண்ட்டை போட்டுட்டு பேசாம இருப்பாங்க. ஸோ இப்ப வந்து அப்படி இல்ல. ஸோ அதையும் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இப்ப கதைச்ச வரைக்கும்? இல்லைண்ணா ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன் ரிசர்ச் பாடத்தை பார்த்தா தான் எல்லாமே டவுட்டா இருக்கு. டவுட்டா இருக்கு. ஓகே, இந்த பாருங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட். அதாவது உங்களோட அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட்ல வந்து ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து லெவல் 6ன்னு சொல்லி இது வந்து இந்த எஸ்எல் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் லெவல்னு சொல்லி இருக்கு. நீங்க லெவல் 6 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். நீங்க அதாவது ஓயூஎஸ்எல் லெவல் 6 இல்ல. இந்த ஸ்ரீலங்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல். நீங்க ஃபேக்கல்டி என்ன ஸ்பெஷலா செஞ்சீங்க, இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கிரெடிட் என்ன, எத்தனை வருஷம் செஞ்சீங்க, ஸோ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாமே போட்டு செகண்ட் கிளாஸ் அப்பரா லோவரா அந்த விஷயங்கள் எல்லாமே போட்டு இந்த ஜிபிஏ பாருங்க 4க்கு அவுட் ஆஃப்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் போட்டு உங்களோட ரிசால்ட்ஸ் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான கிரெடிட் இது எல்லாமே 5 கிரெடிட் தான் இருக்கு. சரியா? ஸோ இந்த பாருங்க இந்த கிரெடிட் இதுல மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்பெஷல் சப்ஜெக்ட் நான் அட்வர்டைசிங் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் எடுத்தேன். அதுக்கு 4 நாளும் ரிசர்ச்க்கு 7 கிரெடிட்டும் இருக்கு. சரியா? ஸோ இது வந்து நார்மலாக வந்து பாருங்க ஏக்குன்னா எத்தனை கிரெடிட், பி இந்த லெவல் 3ல உள்ளதை எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. சரியா? அடுத்தது வந்து நீங்க இந்த இங்கிலீஷும் ஐடியும் பாஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அதுக்கான ரிசால்ட்ஸும் போட்டு தான் தருவாங்க. ஸோ நார்மலா நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்றது, நாங்க சொல்லுவோமே, இந்த பாருங்க எக்ஸாம்டட் குடுத்திருக்கிறது. அப்படி இல்லாட்டி இந்த இஎக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா எக்ஸாம்டட் குடுப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு. ஸோ இதுதான் டிரான்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ நார்மலா இப்படித்தான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ட்லாம் வரும். என்ன சொல்றது, இந்த கண்டிப்பா இந்த ரிசல்ட் ஷீட் அதுங்கெல்லாம் எடுத்துக்கொள்றது நல்லது. சரியா? ஸோ இப்ப அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 2 சப்ஜெக்ட் இருக்கு தானே. ஒண்ணு வந்து ஆப்பரேஷன் ரிசர்ச் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் இருக்கு. சரியா? நான் இப்ப இந்த ஆப்பரேஷன் ரிசர்ச்க்கு வாரேன். ஆப்பரேஷன் ரிசர்ச்ச பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எத்தனை பேர் நான் இந்த டிரைவ்ல அனுப்புன இந்த கன்டென்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியாது. இந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷீட் இருக்கு தெரியுமா? இந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷீட்ல இந்த 8 இது வந்து இந்த சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 8 இந்த 8ல வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆப்பரேஷன் ரிசர்ச் வந்து தேவையே
இந்த அப்படி பாத்தீங்கன்னா இந்த 7 விஷயம் இருக்கு. இந்த 7 விஷயத்திலையும் மொத்தமா 7 கணக்கு வரும். 7 கணக்குல நாங்க எத்தனை கணக்கு மேக்ஸிமம் செய்யணும்? 5 கணக்கு தான். கெட் எக்ஸாம்னா 4 கணக்கு. அதாவது 25 மார்க்ஸ் படி 4 கணக்கு செய்ய வரும். ஃபைனல்னா 20 மார்க்ஸ் படி 4 கணக்கு செய்ய 5 கணக்கு செய்ய வரும். சரியா? இப்ப உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்னென்ன எக்ஸாம்க்கு வரும்னு சொல்லி. அதாவது என்னென்ன எக்ஸாம்க்கு வந்து சப்ஜெக்ட்ல வந்து ஒரு வரும்னு நிமிஷம். சொல்லுங்க. ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஓகே. என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்ப நீங்க முடியுமான்னு மட்டும் இப்ப இந்த அக்கவுண்ட் சப்ஜெக்ட்க்கு நாங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு இந்த டாபிக்கு கீழ வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ வந்து பாருங்க. நான் ரெக்கார்டிங்கும் போட்டிருப்பேன். இப்ப நெறைய பேர் வந்து ரெக்கார்டிங்ல வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப 2, 3 இந்த சப்ஜெக்ட் இது கிளியர் இல்ல, இது கிளியர் இல்லன்னு சொல்லி. குட். எல்லாமே அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப ஜஸ்ட் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விளங்குதா? இல்லாட்டி அதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடணுமா? ஏதாவது நீங்க படிக்கிறதுல மிஸ் ஆகியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. சரியா? இப்ப நான் அந்த கிளாஸ்ல அந்த மிஸ்ஸுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து நாங்க அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்து மிஸ் ஆகுற கிளாஸஸ்ங்களை எடுத்து தாரோம். சரியா? இப்ப பாருங்க அசைன்மென்ட் இந்த செய்ய சொல்லுங்க. சாரி நெக்ஸ்ட் வீக் செய்ய சொல்லுங்க. 16 எக்ஸாம் 2 எக்ஸாமும் ஒரே நாள்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே. எஸ். 2 எக்ஸாமும் ஒரே நாள்ல தான் இருக்கு. ஸோ அந்த Thursday சொல்லியிருந்தாங்க. ஸோ Thursday வந்து கண்டிப்பா நான் கிளாஸ் 1 எடுக்க சொல்றேன். ஸோ அதுல மிஸ் ஆகி அதுல இருக்க என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்க. அதுல என்ன பெரிய பிரச்சனைனா அந்த போர்ட் வந்து கிளியரா விளங்குது இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். அதான் அந்த நம்பர்ஸ் அந்த ஃபிகர்லாம் தான் கொஞ்சம் விளங்குது இல்ல. மத்தது ஒரு அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ல கடைசி ஒரு 20 நிமிஷத்துக்கு அவங்க வந்து நீங்களும் அவங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. அது அதனால என்னன்னா அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அந்த எக்ஸல் ஷீட் இருக்கு. அவங்க ஆனா கீழ்த்துள்ளதான் விளங்கப்படுத்திக்கிட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு அது காட்டுதே இல்ல. அதனால அதுல 20 30 ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல. அதனால எங்களுக்கு அது விளங்கவே இல்ல. அந்த துண்டுல என்ன சொல்றாங்க. அப்ப அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துல வந்து கண்டிப்பா அது ரெக்கார்டிங் எடுக்கணும். உங்களுக்கு இன்னும் கெட் எக்ஸாம் ஏரியா கொடுத்திருக்காங்களா இப்போதைக்கு? இதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்னும் கொடுக்கல. மோஸ்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கெட் எக்ஸாம்க்கு வாரது என்று சொல்லி சொன்னா லாஸ்ட் டைம்ல வந்து இது வந்து ஓகே பேப்பர்ஸை பார்த்து கெட் பேப்பர்ஸை பார்த்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரியா? இப்ப நீங்க இதுக்கு லாஸ்ட் இயர் கெட் பேப்பர்ஸ் தானே. இது வந்து இது வந்து லைனர் ப்ரோக்ராமிங். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா வந்து நீங்க லைனர் ப்ரோக்ராமிங்க வந்து ரெக்கார்டிங்ஸை வந்து பார்க்க தொடங்குங்க. சரியா? ஸோ அதுல வந்து மோஸ்ட் ஆஃப்ல வந்து இந்த ஃபார்முலேஷன், கிராஃபிக் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இதுல வந்து 4-5 மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த 4 இந்த ஃபார்முலேஷனும், கிராஃபிக்கல் மெத்தடும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும். ஸோ இதுங்க கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். இந்த லைனர் ப்ரோக்ராம்ல வர அட்வான்ஸ் மெத்தட். ஸோ இந்த முதல்ல வந்து இந்த ஃபார்முலேஷன், கிராஃபிக்கல் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுங்களை பாருங்க. சரியா? இங்க சொல்லியே இருப்பாங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா இன் ப்ரோக்ராம் நம்பர் ஆஃப் யூனிட் எஸ் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட்லி மாடல் ஆஃப் எபோவ் ப்ராப்ளம் எலிமெண்ட் ஆஃப் த outgoing variable. சரியா? ஸோ இங்கே வந்து இது என்ன சொல்லுங்க கொஸ்டின் ரிங் த ப்ராப்பர்ட்டி ஓகே. இதெல்லாம் வந்து மோஸ்ட்ல வந்து உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல தான் வருது. சரியா? ஸோ அப்போ அந்த லைனர் ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்க பார்த்து கொள்ளணும். சரியா? ஸோ அதுல வந்து 25 மார்க்ஸ். அடுத்தது வந்து இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்னு சொல்லி இருக்கு. சரியா? இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலையும் வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது. சரியா? இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வந்து இது இந்த கொஸ்டின் 3 டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் இல்ல the minimize of the total cost of transportation. ரெண்டாவது கொஸ்டின் என்னதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அசைன்மெண்ட் மாடல். இந்த அசைன்மெண்ட் மாடல்ல தான் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நாங்க இந்த கிளாஸ் ஒன்று கண்டிப்பா வைக்கணும். இந்த அசைன்மெண்ட் மாடல் கிளாஸ் ஒன்று கெட் எக்ஸாம்க்கு முதல்ல நாங்க வைக்கணும். கிளியரா? அப்ப ஓகே தானே? அப்படி பார்த்தா அந்த 3மே வைக்கணும். ஆனா லைனர் ப்ரோக்ராமிங்கும் வீடியோஸ் அப்படித்தான் இருக்கு. என்ன லைனர் ப்ரோக்ராம்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு? லைனர் ப்ரோக்ராமிங்ல தான் அதுலதான் கிளியரா விளங்கல. அந்த பாய் சஜித்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஓகே. அதுவும் விலங்குல வந்து டிரான்ஸ்போர்ட்லயும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுலயும் 2 வீடியோவோ ஏதோ இருக்குது முன்னுக்கு விளங்கப்படுத்துன்னு சொல்றாங்க. அதுவும் இல்ல. அதுல வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுதான் ஓகே. அப்ப இது 3லயுமே வந்து ஒரு கிளாஸ் எடுத்தா ஓகே உங்களுக்கு. ஓகே. சரி அப்படின்னா நாங்க இப்படி செய்வோம். ஸோ ஓகே. இப்போ நான் இந்த அசைன்மெண்ட் இந்த பேப்பரை வந்து
டிஸ்கஷன் பண்ணாலும் ஓகே இந்த கேட் பேப்பர்ஸ் ஏன்னா ஓ ஆமா ஓ அப்படி செஞ்சாலும் அப்படி சொன்னாலும் ம். சரி. ஓகே சரியா அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பிரைஸ் ஓகே இஓக்யூ சரியா அப்ப இஓக்யூவும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சிமுலேஷன் வந்து சின்ன சப்ஜெக்ட் ஒன்று தான் சரியா சிமுலேஷனும் மோஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து லாஸ்ட் இயர் தானே ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முதல்ல 2022-23 இது நாங்க செஞ்ச டைம் இந்த டிரான்ஸ்போர்ட் இது வந்து நெட்வொர்க் அனலிசிஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது வந்து இந்த இஓக்யூவை பத்தி கொஸ்டின் வரும் இஓக்யூ அடுத்தது இந்த இதுதான் சிமுலேஷன் கணக்குன்னு சொல்லி சொல்றது சரி ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே வந்து அந்த பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சிமுலேஷன் சொல்லியே இருக்காங்க ஸோ அப்படி பார்த்து தான் நீங்க கணக்குகளை படிச்சு கொள்ளணும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேட்டேரியா எதுன்னு சொல்லி உங்களுக்கு சரியா தெரியாதானே இப்போதைக்கு இந்த லைனர் ப்ரோக்ராமிங்கையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடலையும் வந்து அசைன்மெண்ட் மாடல் இந்த மூணுல இந்த மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ல வந்து வரும் சரியா ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான சப்ஜெக்ட் கண்டென்ட் அப்ப நோட்ஸ் கேள்வி எதுவுமே வராதா இந்த படத்துல? நோட்ஸ் கேள்வி இது வரைக்கும் இப்ப நீங்க பேப்பர்ஸ பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரும்பாலும் இஓக்யூல வந்து கியூ தியரியும் இஓக்யூல வந்து வந்திருக்கும் அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் அதுகள்லாம் பெருசா நோட்ஸ் கேள்விங்கிறது வந்து வராது ஆபரேஷன் ரிசர்ச்ல சரியா நீங்க இந்த ஃபைனல் பேப்பர்ஸ் கெட்டில வராது ஃபைனல்ல வந்து சம்டைம்ஸ் வரலாம் நீங்க ஒருக்கா செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபைனல் பேப்பர்ஸ் நாங்க சொல்லுவோமே ஓகே ஃபைனல் பேப்பரை பார்த்தீங்கன்னாலும் கூட வந்து நோட்ஸுங்கிறது வந்து பெரும்பாலுமே இல்லை இது எல்லாமே கணக்கு சம்பந்தமாவே கேட்குற கொஸ்டின்களாக தான் இருக்கும் ஸோ நோட்ஸ் இருக்காது இதுதான் சிமுலேஷன் கணக்குன்னு சொல்லி சொல்றேன் ஓகே இந்த சிமுலேஷன் கணக்கு ஓகே ஷார்ட் நோட்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன லிமிடேஷன் ஆஃப் த அசைன்மெண்ட் தியரி ஓகே இந்த மாதிரி அதாவது வந்து அந்த சப்ஜெக்ட்கான கண்டென்ட் என்னதுன்னு சொல்லி விளங்கி கொண்டீங்கன்னா ஓகே அதை தான் கேட்பாங்க சரியா ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்ஸுங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே நான் அதுக்கும் வரேன் அந்த கண்டென்ட்க்கும் வரேன் ஸோ அதுக்கு முதல்ல இந்த ஒரு விஷயம் இதை பார்த்தீங்களா இந்த ஆபரேஷன் ரிசர்ச் 1 to 7 டாபிக் பாஸ் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் சொல்லி இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் தான் பாருங்க லைன் ப்ரோக்ராமிங் நெட்வொர்க் கியூ தியரி இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் சரியா ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு வருஷமான பாஸ் பேப்பர்ஸ் அந்த பாஸ் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கு சரியா கெட் எக்ஸாம்னு எழுதி இருப்பேன் ஸோ நீங்க இது வந்து தெளிவா இது ஃபுல்லா கரெக்டான ஆன்சர்ஸ் தான் சரியா அப்போ நீங்க ரெக்கார்டிங் பார்க்கும்பொழுது இதையும் வச்சு பார்த்து ஆன்சர் செய்யும் பொழுது இந்த கெட் பேப்பர் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபைனல் பேப்பர் வந்து நீங்க ஒருக்கா செக் பண்ணி பார்க்கறதுனாலும் பிரச்சனையே இல்லை ஏன்னு சொன்னா அந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் முதலாவது ரெண்டாவது கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே இப்போ நெட்வொர்க்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இந்த நெட்வொர்க் டயக்ராம் ஒன்றும் வரைய வரும் சரியா சோ இதுதான் வந்து அந்த பாஸ் கியூட்டி மாதிரியான ஒரே மாதிரி மாடல்ல தான் வருமா இல்லாட்டி ஒரே மாதிரி மாடல்ல தான் வரும் அந்த சரி கியூட்டி 1 கியூட்டி 2 மாதிரியே தான் இந்த ஆபரேஷன் ரிசர்ச்ங்கிறது ஒரே மாடல் தான் சோ இந்த நாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல உங்களுக்கு ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ் நீங்க செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஓகே ஓகே சரியா சோ அப்ப கியூட்டி மாதிரியே உங்களுக்கு வந்து ஈஸியான இப்ப கேட்டுக்கு வந்து படிச்சுட்டு ஃபைனலுக்கு படிக்கக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை கணக்கு செய்ய முடியும் இதுல வந்து மோஸ்ட்லி எல்லா கணக்குமே செய்யலாம் இப்போ கியூட்டிலனா நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த ப்ராபபிலிட்டி அந்த கணக்கு வந்து செய்யறதே ஸ்கிப் பண்ணி தான் இருப்போம் கூடுதலாகவே ஆனால் இதில் அப்படின்னு சொல்லல எல்லா கணக்குமே செய்யக்கூடியதாக தான் இருக்கும் இந்த பாஸ் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன் சம்டைம்ஸ் வேல்யூ வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் பண்ணுறது கூட்டுத்தொகை வந்து மிஸ்டேக் ஆகலாம் மற்றபடி மோஸ்ட் ஆஃப் கணக்கு வந்து சரியா இருக்கும் இதுவும் வந்து கியூட்டி பேசிக்ஸே தான் நீங்கள் ஒரு இடத்துல பிழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ஓடரும் பிழைச்சிரும் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா அதுங்களை பார்த்து செஞ்சு கொள்ள பாருங்க சரியா ஸோ இப்போ இந்த கியூ தியரின் சப்ஜெக்ட் இருக்கு இதுல எல்லாம் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இது எழுதுற இந்த ஃபார்முலா பிழைச்சிட்டுனாலே இது கீழே வர 10 கொஸ்டின்ஸ் வரும் கிட்டத்தட்ட வருது எல்லாமே பிழைச்சிரும் ஸோ அதுகள் எல்லாமே பார்த்து கொள்ளுங்க சரியா ஸோ இதுதான் இந்த பாஸ் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அதுகள் எல்லாமே இருக்கு இதுகள்லையும் பாருங்க நான் 2022 ஆன்சர்ஸ் அதுகள் எல்லாமே இருக்கு ஒரு சில பாஸ் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் 17 பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் 20 ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இந்த டிரைவ் போனா பார்த்துக்கொள்ற மாதிரி தான் இருக்கு சரியா அடுத்தது இந்த மாடல் எக்ஸாம் இந்த மாடல் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் தமிழ்த்தான நான் படிக்கிற டைம்ல வந்து இந்த பேப்பர்ஸுங்க ஸோ அதுக்கான வந்து ஆன்சர்ஸ்களும் எல்லாமே கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் இருக்கு சரியா ஸோ இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுகள் அதாவது உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னா இதுகளையும் ஒருக்கா செக் பண்ணி பார்த்து கணக்கு நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் செஞ்சு
நல்லது தானே. ஸோ அதுகளை வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதுலயும் பாருங்க செகண்ட் ஆன்லைன், தேர்ட் ஆன்லைன், அதுக்கான எக்ஸாம் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் போட்டு தான் இருக்கிறேன். ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் தெரியும். இதில் ஓகே நான் இப்படி ஓகே நான் இதை சொல்றேன். ஓகே, அடுத்தது ஓகே சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டா இந்த பாருங்க, இந்த சிமுலேஷன் எடுத்துக்கொண்டா அந்த சிமுலேஷனுக்கான ஸ்லைட்ஸும் ஆன்சர்ஸுங்களும் கொஞ்சம் இருக்கும், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சிமுலேஷனுக்கான ஷார்ட் நோட்ஸ், ஓகே சிமுலேஷன் கண்டென்ட்னா என்னதுன்னு சொல்லி அதுக்கான நோட்ஸ் எல்லாம் அந்த ப்ரீஃப்லி எக்ஸாம் டு செலக்ட் த வேல்யூ, அந்த எப்படி செய்யறது அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸுங்கெல்லாம் இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைட்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸும் இருக்கும். இப்போ நெட்வொர்க் எடுத்துக்கொண்டா ஓகே இந்த நெட்வொர்க்ல வந்து கொஞ்சம் இருங்க. ஓகே, இந்த நெட்வொர்க் அனலைசிஸ்னா என்னது, ஸோ அதுக்கான சும்மா ஒரு ஜஸ்ட் இதுங்கெல்லாம் வந்து கூட ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்ல, நோட்ஸுங்கன்னு சொன்னா சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சுக்கொண்டா மட்டும் போதும். இப்போ நெட்வொர்க்னா என்னது, ஸோ அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே ஓகே. ஸோ அதுக்கான இதுகள் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதில் இந்த நெட்வொர்க் நோட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, இது சிங்கள நோட்ஸ். ஸோ இங்கிலீஷில் வந்து அங்கே இருக்கும், அதுகளை பாருங்க. ஸோ அதே மாதிரி கியூ தியரி எடுத்துக்கொண்டா கியூ தியரி இதுலேயும் ஆன்சர்ஸ் அதுகள் எல்லாமே இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இந்த கியூ தியரினா என்னது, அந்த மாதிரி ஷோர்ட்டாக இதெல்லாம் பெருசாக தேவையில்லை உங்களுக்கு படிச்சு கொள்றதுக்கு. ஜஸ்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கொண்டா ஓகே, சரியா. ஸோ இது ஓகே உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச், அதாவது இதுதான் சப்ஜெக்ட், இப்படித்தான் படிக்கணும், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? ஆமாண்ணா. ஓகே, நான் அந்த ரெக்கார்டிங் விஷயத்த பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டிங் வந்து டவுட்னு சொன்னீங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்கை வந்து பார்க்குறேன். 1 மினிட் தாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நாங்கள் இந்த அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போவோம். ஓகே ஓகே ஓகே, அது வர வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னீங்கன்னு சொன்னால் சரியா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ சரியா, இது நான் நினைக்கிற மாதிரி இது வந்து உங்களோட பார்ட் 2 சரியா, இதுதான் பார்ட் 1 உங்களோட பிடிஎஃப் சரியா. புக்கை வந்து ஒரு காலமே படிக்காதீங்க. புக்கை வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் படிக்கிறதுனா நான் அதை வேணான்னு சொல்ல மாட்டேன். அதை நீங்கள் எப்படி படிக்கணும், ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நாங்க வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த ஸ்லைட் தான் பார்ப்போம். ஆனா புக் பார்க்கவே முடியல. புக்குக்கும் இதுக்கும் நான் சொன்னதானே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா. இதுல இருக்கிறது அதுல இல்ல, அதுல உள்ளது இதுல இல்ல. புக்கு ரொம்ப சின்னதாகவும் தான் இருக்கு. இதுல உள்ள விஷயங்கள் அதுல எங்களுக்காக ரெண்டையும் merge பண்ணவே முடியல. அப்படின்னா மேட்ச் நான் பண்ணாதீங்க. ஃபுல்லாவே புக் ஓ மேட்ச் பண்ணா உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆகிரும். சரியா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட்க்கு நாங்க போவோம் சார்ல. ஓகே. இப்ப அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் தானே. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் போயாச்சு. சரியா? இப்ப கேட் எக்ஸாம பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் இயர் மட்டும் தான் உங்களுக்கு என்னதுன்னா எக்ரியா ஓகே இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும் தானே யாரு செய்யறான்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்க வந்து உண்மையாலுமே சொல்ல போனா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சொல்றது நியூ டைமென்ஷன் சொல்ற சப்ஜெக்ட் ரெண்டுமே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெவல் 6ல வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான சப்ஜெக்ட் ரெண்டுமே ரிசர்ச் கூட பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுற சப்ஜெக்ட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேஷன்.
ரிசர்ச்சும். ஸோ அதனால வந்து இதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். நீங்க ஆப்பரேஷன் ரிசர்ச் கூட பாஸ் பண்ணிடுவீங்க, ப்ரொஜெக்ட் கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த 2 சப்ஜெக்ட்டும் வந்து கொஞ்சம் டஃப்பான படிக்க ஈஸியா இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப நீங்க படிச்சு கொண்டு போக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல போயிட்டு நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள நீங்க அந்த உங்களோட அந்த ஆன்சர் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு தெரியுமா, அந்த டெக்னிக்ல தான் வந்து நீங்க பாஸா ஃபெயிலான்னு சொல்லுவீங்க. சொன்னப்ப நாங்கெல்லாம் செய்யக்குள்ள அசைன்மெண்ட் வச்சா கூட அசைன்மெண்ட்ல கூட ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் வரும் எல்லாருக்குமே. சரியா? கெட்ட எக்ஸாம் இருந்தா கூட பாத்தீங்கன்னு சொன்னாலே அதுவும் அப்படித்தான். நான் பயங்காட்டுறேன்னு இல்ல, சப்ஜெக்ட் படிச்சு கொள்ளலாம், கஷ்டம்னு சொல்லி இல்ல. சரியா? ஸோ ஆனா என்ன இஷ்யூஸ்னு சொன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து டெக்னிக்கா இருக்கும். டெக்னிக்கா என்ன சொல்றது, இப்ப இது நான் படிக்கல மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் கொஞ்சம் அட்வான்டேஜா டெக்னிக்கா படிக்கணும். சரியா? புக்க வந்து பெருசா பார்க்காதீங்க. புக்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சரியா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே நோட்ஸ் கோர்ஸ் அவுட்லைன். ஓகே. இப்ப நான் 3 பிபிடி தான் கொடுத்திருக்காங்க மொத்தமாவே. ஃபர்ஸ்ட் பிபிடில 86 பேஜ் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டு செகண்ட் பிபிடில உள்ளது அப்படியே நோட்ஸ் தானே ஃபுல்லாவே இருக்கு. இது ஃபுல்லாவே நோட்ஸ் தான். சொல்லுங்க. அப்ப நான் ஃபுல்லா பாடமாக்கி எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும் அந்த மாதிரியா? ஓகே. இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா எக்ஸாம்க்கு ஒன்னு சொல்லுவாங்க லோக்கல் எக்ஸாம்பிள் எழுத சொல்லி. லோக்கல் எக்ஸாம்பிள்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம், அதாவது வந்து ஸ்ரீலங்கா கண்டென்ட், ஸ்ரீலங்கன் ஏரியாவில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் எழுதணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நீங்க நிறைய வந்து உங்களுக்கு என்வாயர்மெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ ஒவ்வொரு கம்பெனியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க சொல்லுவோமே ஜனசக்தி வந்து அலியான்ஸோட மேஜ் ஆகுனுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜோன் கீழே எடுத்தீங்கன்னு சொன்னா ஜோன் கீழே நிறைய கம்பெனிகள் சப் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நோக்கியா வந்து ஏன் ஃபெயில் ஆகுனுச்சு, நோக்கியா கம்பெனிங்கிற விஷயம், நோக்கியாங்கிற அந்த போன் கம்பெனி வந்து ஏன் ஃபெயில் ஆகுனுச்சு. இன்னும் ஆப்பிள் அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இன்னும் எப்படி ஹை ரேட்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் ஒரு டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்ப நாங்க படிச்சு கொடுத்தோ இல்லாட்டி இந்த விஷயத்த சொல்லியோ உங்களுக்கு இல்லை. இது வந்து உங்களோட அனுபவ அறிவு தான் இருக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. சரியா? சில நேரம் வந்து இதுல எக்ஸாம்பிள் எப்படி கேட்பான்னு சொன்னா இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதாவது வந்து அப்ப இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள்னு சொன்னா நீங்க ஸ்ரீலங்கால இருக்கிற எந்த எக்ஸாம்பிளுமே வந்து எழுத முடியாது. சரியா? அப்படி இல்லாட்டி அப்படி எதுவுமே கொமனா கேட்டு இல்லாட்டி ஸ்ரீலங்கா உதாரணம் பார்த்து ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிளோ அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிளோ அப்படி எதுவுமே கேட்டு இல்லாட்டி வந்து நீங்க கொமனான எக்ஸாம்பிள் எந்த ஒரு நாட்டுல அதாவது ஸ்ரீலங்காவை எழுதலாம், ஃபாரின்ல எழுதலாம். அப்படி இல்லாட்டி ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் கூட எழுதலாம். ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள்னு சொன்னா நான் பாத்தீங்கன்னா அந்த எடுகோலான எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்க உங்களுக்கு சொல்லியே இருப்பாங்க எக்ஸாம்ல. ஆன்சர் ஷுட் பி மெத்தடிக்கல் அண்ட் ஃபோக்கஸ். சூட்டபிள் ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் மே be useful for explain when necessary. அப்ப பாத்தீங்களா அங்க சொல்லியே இருக்காங்க ஸ்ரீலங்கன் எக்ஸாம். அப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க போயிட்டு ஆப்பிள் நிறுவனத்தை எக்ஸாம்பிள் எடுக்கலுமா இல்ல, ஸ்ரீலங்கால என்னென்ன கரண்டா இயங்கி கொண்டு வருதோ அந்த கம்பெனிஸ்களை தான் நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுக்கணும். அது ப்ரொடக்ஷனா இருக்கலாம், அதாவது உற்பத்தி நிறுவனமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சர்வீஸ் நிறுவனமா இருக்கலாம். கிளியரா? அடுத்தது வந்து நாங்க இந்த சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள இன்னொரு விஷயம் தான் நாங்க சொல்லியிருக்கோம் தானே, ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுனாலோ ஒரு ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுனாலோ எக்ஸாம்பிள் கேட்காட்டி நாங்க என்ன செய்யணும், எக்ஸாம்பிள் போட்டு தான் எழுதணும். கண்டிப்பா வந்து எக்ஸாம்பிள் போடுங்க. அப்ப எக்ஸாம்பிள் போட்டா தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கிளியரா இருக்கு, இந்த ஸ்டூடெண்ட்க்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்பிள் போட்டு எழுதுங்க. ஓகே. அப்ப இதுதான் சப்ஜெக்ட். இப்ப சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னது, தந்திரோபாய முகாமைத்துவம். நாங்க படிச்சிருக்கிறோம் மேனேஜ்மெண்ட்ல லெவல் 3ல வந்து முகாமைத்துவத்துல அதுல ஒன்று தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றது. அப்ப இன்ட்ரோடக்ஷன் டு தி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சொல்லும் பொழுது வந்து அந்த சப்ஜெக்ட்ல பாருங்க எனக்கு கண்டென்ட்ஸ் இருக்கு. அதாவது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் உருவாகுனுச்சு, பேசிக் கம்போனன்ட்ஸ் என்னது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எப்படி உருவாக்குறது, எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கொள்றது. அடுத்தது வந்து இந்த சப்ஜெக்ட்ல வந்து நாங்க படிக்கிற இந்த விஷன் மிஷன், அதாவது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு நீங்க இது படிச்சு கொண்டு போகல அப்படியே நாங்க இது லெவல் 3ல படிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தோணும். எஸ் லெவல் 3ல படிச்சது தான் கொஞ்சம் இதுல அட்வான்டேஜா இருக்கும். அதாவது கோல்னா என்ன, ஒப்ஜெக்டிவ்னா என்னது, அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி. அடுத்தது என்வாயர்மெண்ட் அனாலிசிஸ்.
நாங்க படிச்சிருக்கோம் தானே, அகச்சூழல், புறச்சூழல். அப்ப இன்டர்னல் என்வைரன்மென்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட்னா என்னது. அடுத்தது வந்து நாங்க படிச்சிருக்கோம் ஒரு ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ். ஒரு தந்திரோபாயத்தை ஒண்ணு உருவாக்கணும்னா, ஒரு வணிக நிறுவனத்துல தந்திரோபாயம் ஒண்ணு உருவாக்கணும். இதெல்லாம் நான் ஜஸ்ட் சப்ஜெக்ட படிச்சு கொடுத்து கொண்டு போகல, நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தரேன் எப்படி படிக்கிறதுன்னு. ஒரு தந்திரோபாயம் உருவாக்கணும்னு சொன்னா ஒரு எல்லாருக்கும் நான் நினைக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆக்களுக்கு வந்து இது டச்சபிளா இருக்குமான்னு சொல்லி தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுறது வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்குங்க. அதாவது எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா எக்ஸிகூட்டிவ், அதாவது வந்து எக்ஸிகூட்டிவ் அண்ட் அபோவ் ஸ்டூடெண்ட்ஸ், சாரி மேனேஜர்ஸ் லெவல்ல உள்ளவங்களுக்கு தான் இந்த, அதாவது வந்து சொல்லுவாங்க கம்பெனியில பிளான் கிரியேட் பண்ணணும், நாங்க annual ரிப்போர்ட் தயாரிக்க இருக்குது. அப்படி இல்லாட்டி கம்பெனியில வந்து லாஸ்ட் இயரா என்ன சொல்றது, லாஸ்ட் இயரா நாங்க சொல்லுவோம் எப்படியாப்பா ஃபியூச்சர் பிளானிங் பண்ண இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து சூட்டபிளா இருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா தான் வந்து நீங்க இங்க படிக்கிறத தான் வந்து நீங்க அங்க ப்ராக்டிக்கலா வந்து கொண்டு போவீங்க. சரியா? அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம், உருவாக்கணும். தந்திரோபாயம் இதை இப்ப நாங்க ஒரு பொதுவா இப்போ உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மைண்டுக்கு போற ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்றேன். என்னதுன்னு சொல்லி சொன்னா, மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்க கேம்பஸ் எடுத்துக்கோனா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அசைன்மெண்ட் மட்டும் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. கெட் எக்ஸாம் செய்யறதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஓகே கெட் எக்ஸாம் நாங்க முதல்ல வைக்கிறோம், அதுக்கு பிறகு அசைன்மெண்ட்டை வைக்கிறோம். அடுத்தது COVID-19 வந்துச்சு. எல்லா கம்பெனிஸும் என்ன செஞ்சாங்க, டக்குனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்த பிறகு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்துச்சுன்னா, எல்லாரும் வீட்ல இருந்து வேலை செய்யறாங்களான்னு தெரியாது. ஆனால் கூட ப்ரொடக்டிவிட்டியில என்ன செஞ்சாங்க, டக்குனா மானிட்டர் பண்றது எப்படி, எந்த நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வைக்காம ஒரு வீக்ல 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சாங்க. அதே ஒவ்வொரு கம்பெனி வந்து என்ன செஞ்சுட்டாங்க, யூஸ்ஃபுல் ஆக்கி கொண்டாங்க. என்னது, ஓகே நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை கொண்டு வரதால வந்து எங்களுக்கு அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஓகே காஸ்டிங் சைடில் ரொம்ப எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், சாரி என்ன சொல்றது, பவரா இருக்கலாம், வாட்டரா இருக்கலாம், மற்றது இப்போ டீ அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்டை வந்து குறைச்சு கொண்டாங்க. ஸோ இதுகள் தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி சொல்றது. நாங்க எப்படி அந்த ஒரு தந்திரோபாயத்தை வந்து உருவாக்குறோம். ஸோ அதைத்தான் வந்து இங்கே படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வர முன்னுக்கு நாங்கள் ஸ்வட் அனலைஸ், ஒரு நிறுவனத்துல வந்து பலம், பலவீனம், சந்தர்ப்பம், சவால்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த ஸ்வட் அனலைசஸ் வந்து நாங்க டவுஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி அதாவது வந்து இந்த இப்ப நாங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ்னு சொல்லி தெரியும் தானே. அப்ப அந்த ஸ்ட்ரென்த் எப்படி எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நிறுவனத்துல வந்து எப்படி என்ன சொல்றது, 1 மினிட், த்ரெட்ஸ் ஆகும்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரென்த் எப்படி த்ரெட்ஸ் ஆகும்னு சொல்லி கேட்டா யாருக்காவது உங்களுக்கு பதில் தெரியுமான்னு சொல்லி கேட்டா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எப்படி ஒருத்தருக்கு ஸ்ட்ரென்த்னு சொல்ற விஷயம் வந்து த்ரெட்ஸ் ஆகும். ஓகே, நாங்க ஸ்ட்ரென்த்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கோம், ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டா நல்ல அறிவும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள், ஸ்ட்ரென்த். அது எப்படி த்ரெட்ஸா மாறலாம், ஓகே அந்த அறிவும் அனுபவம் மிக்க ஊழியர் வந்து நிறுவனத்தை விட்டு விலகி செல்ல வாய்ப்பு உண்டு. அப்ப அதுதான் என்ன நடக்கும், எங்களுக்கு த்ரெட்ஸா மாறும். வீக்னஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாறும், ஓகே வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஒரு எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன்ல இருக்காரு, அவர் வந்து என்னதுன்னு சொன்னா, ஓகே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா அவருக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவர், பட் அவர் வந்து நாலேஜ் இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், ஓகே இந்த எம்ப்ளாயை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி எடுத்தா, இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி எடுத்தா நாங்கள் அவருக்கு வந்து அப்ப எங்களுக்கு வந்து இன்னும் ஆர்கனைசேஷன்ல ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வீக்னஸ் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு வீக்னஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ், நாங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னது, COVID-19 வந்து எல்லாருக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கலாம். ஆனா அது சில நேரம் வந்து அது எங்களுக்கு வந்து வீக்னஸா மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஓகே COVID-19 வந்துருச்சு, எங்களுக்கு காஸ்ட் எல்லாம் குறைச்சு கொள்ளலாம், எம்ப்ளாயிஸ் வர தேவையில்லை, எம்ப்ளாய்க்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா பட் அதே வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யற அந்த எம்ப்ளாயி வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து வேலை செய்யறாரு. இதே வந்து நாங்க சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கவங்க, உற்பத்தி நிறுவனங்கள் வந்து இப்ப சர்வீஸ் நிறுவனங்கள் வந்து பிரச்சனை இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் கொண்டு வரலாம். இதே உற்பத்தி நிறுவனங்கள் வந்து அது சான்ஸ் இருக்குதா, சான்ஸ் இல்ல. சோ அதை பார்க்கணும். அடுத்தது த்ரெட்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தா மாறும்னு சொல்லி கேட்டா, ஓகே எங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்ஸ் இருந்துருச்சு, ஓகே நிறைய காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வந்துருச்சு, நாங்க அதை எப்படி ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கணும். ஓகே உங்களுக்கு வந்து
நீங்க ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அதோட வந்து ஒரு மேட்ச் பண்ண பாப்பீங்க இன்னொரு கம்பெனியோட. இப்போ உங்களுக்கு இப்ப நோக்கியா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாலுமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்னது? அவங்க அந்த என்வாயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னது மூவ் ஆகி கொண்டு வரல. இப்ப எங்க கேம்பஸ்ல வந்து ஆரம்பத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க, அசைன்மெண்ட் எல்லாம் ஓகே நீங்க எழுதி கொண்டு போய் கேம்பஸ்ல சப்மிட் பண்ண. அது எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதுக்கு பிறகு கோவிட்-19 கோவிட்-19 வந்துச்சு. கிளாஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அசைன்மெண்ட் இல்ல, எல்லாமே ஃபுல்லாவே வந்து அந்த பீரியடே வந்து கட் பண்ணி. ஆனா இது இருந்தாலுமே வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் என்ன செஞ்சாங்க, ஓகே ஆன்லைன்ல எக்ஸாம் வைக்க தொடங்கினாங்க, ஆன்லைன்ல அசைன்மெண்ட் சப்மிஷன் தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் நிறுவனங்கள் என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே இப்படி வந்தா நாங்க ஆன்லைன் லேர்னிங் எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் ஒன்று கொண்டு வருவோம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அப்போ கொண்டு வந்தாங்க ஆன்லைன்ல. இப்போ பாருங்க, இப்போ திடீர்னு ஏதாவது இஷ்யூஸ்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க, ஓகே ஆன்லைன்ல வந்து எக்ஸாமை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ஆன்லைன்ல அசைன்மெண்ட் வச்சு முடிச்சிருவாங்க. இப்போ ஒன் சைட் பாதி கிளாஸ் வந்து ஆன்லைன்ல நடக்குது, பாதி கிளாஸ் வந்து ஒன் சைட்ல போயிட்டு நடக்குது. நீங்க டைரக்டா பிசிக்கலா போயிட்டு செய்றீங்க. ஸோ இதுதான் வந்து த்ரெட்ஸ் வந்து ஒரு த்ரெட்ஸ் ஒன்று வரக்குள்ள அதை நாங்க எப்படி ஸ்ட்ரென்த்தா மாத்திக்கொள்றதுன்னு சொல்ற விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இது ஒரு மெத்தட், அது கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி மெத்தட் மெட்ரிக்ஸ்னு சொல்லி இருக்குது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து நாங்க ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒன்று கொண்டு வர முன்னுக்கு நாங்க நிறைய வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா மெட்ரிக்ஸ் இருக்கு நிறைய, எப்படி எப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கைட்னஸ்னு சொல்லி சொல்றது. அதுகள் தான் இந்த இந்த ஸ்வட்னு சொல்றது, கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி மெத்தட்னு சொல்லி எல்லாம் சொல்றது. சரியா? அடுத்தது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவலுவேஷன். இப்போ நாங்க ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி மேனேஜ், இப்போ நாங்க ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டோம். ஓகே நிறுவனத்துல வந்து இன்னைக்கு பிளான் ஒன்று போட்டாச்சு. அப்போ அந்த பிளானை போட்டா மட்டும் இருக்குமா, அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை எவலுவேஷன் பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். ஓகே இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எஃப்எஸ்எல் படிச்சிருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வாரீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் என்ன செய்வீங்க, எவலுவேஷன் பண்ணி பாப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்க ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்தாலும் அந்த பிளானை எப்படி நாங்க கொண்டு வரோம், அந்த பிளானை எப்படி வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம்னு சொல்லி நாங்க சொல்றோம், பார்க்கணும். இது சரியா போகுதா, சரியான ரூட்ல போகுதா, சரியான வேலை போகுதா. அங்க நான் சம்டைம்ஸ் அந்த டைம்ல நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வச்சுக்கொள்வீங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வருது, ஆர்கனைசேஷன் ஓகே அதை வந்து எவலுவேஷன் பண்றீங்க, மதிப்பீடு செஞ்சு பாக்குறீங்க. ஓகே அப்போ ஒரு சில எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றாங்கல்ல, டைம்ல இல்ல, ஓகே அப்ப என்ன செய்யணும், அடுத்த பிளான். ஓகே இப்படி ரெகுலரா மிஸ்டேக் விடுற எம்ப்ளாயிஸை மட்டும் நாங்க என்ன செய்யறோம்னா ரொட்டேஷன் பேசிக்ல வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ அதுகள் தான் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவலுவேஷன் சொல்லி சொல்றது. அடுத்தது செட்டிங் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி புட்டிங் வித் கண்டெம்பரரி செனாரியோ. அதாவது கண்டெம்பரரி செனாரியோன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து நாங்க சொல்லுவோம், அதாவது அடாப்ஷன் ஆகுறது. ஒரு என்வாயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அடாப்ஷன் ஆகணும். இப்போ என்ன கரண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கு, அந்த கரண்ட் ட்ரெண்டிங்க்கு எப்படி நாங்க மாற போறோம். இப்போ நாங்க அந்த கரண்ட் ட்ரெண்டிங் மாற எல்லா நேரமும் வந்து நாங்க அடிக்கடி மாறும். இப்போ இன்னைக்கு நைட் கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிளான் ஒன்று கொண்டு வரான்னு சொன்னா இப்போ அடுத்த பிளான் நாங்க என்ன செய்ய போறோம். ஓகே அதுக்கு நாங்க இப்போ என்ன 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 மாதிரியான விஷயத்தை வந்து கொண்டு வர போறோம். ஸோ அதுதான் அங்கே கண்டெம்பரரி செனாரியோன்னு சொல்லி சொல்றது. ஸோ கண்டெம்பரரின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்கள் டக்கண்டா வந்து இந்த தற்காலத்தில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, அதுக்கு எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் அதுக்கு பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதுகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இதுதான். இதுல வந்து நீங்க இந்தந்த விஷயம் தான் படிக்கணும், ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல இந்தந்த விஷயம் படிக்க கூடாதுன்னு இல்லை. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கொண்டு தான் உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறது. சரியா? ஸோ இதுக்குள்ள தான் நிறைய வருது எனக்கு தெரிஞ்ச அளவுல வந்து இந்த விஷயத்துக்குள்ள தான். ஓகே எனக்கு கேட்ட வந்து யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் இருங்க. சொல்லிக் கொடுக்கறது கிளியரா விளங்குதா, ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பிரசன்டேஷன்ல இப்ப ஒவ்வொன்ன பத்தியும் சின்ன சின்னதா தானே விளக்கம் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்க அந்த படிக்கக்குள்ள எப்படி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணித்தானே எழுதணும். 10 மார்க்ஸ் அப்படி 15 மார்க்ஸ் தான். அது இப்ப எங்களுக்கு இது விளங்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு எங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா. இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல போனா, நான் டு பி ஹானஸ்டாவே சொல்றேன். நான் வந்து ஸ்லைட் மட்டும் தான் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் செஞ்சேன். சரியா? எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு விஷயம் படிக்கிறோம் தெரியுமா? அந்த விஷயத்த வந்து ஓகே இப்ப இதுல உதாரணத்துக்கு நான் இருங்க. எனக்கு 1 மினிட் தாங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வாரேன். எனக்கு யாராவது டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணையிலுமா உங்களுக்கு கெட்ட எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி.
நான் கேட் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவேன். லாஸ்ட்டாக நடந்த கேட் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். எக்ரியா டிஸ்அக்ரியா பாயிண்ட். ஸோ நான் அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன கண்டென்ட் கேட்டுருந்தாங்க. எனக்கு யாராவது ஷேர் பண்ண இல்லை மாட்டாங்க நான் வாட்ஸ்அப்ல. ஓகே got it. இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ்னு சொல்றது, அப்புறம் இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்னு சொல்றது, லேர்னிங் அண்ட் ஆர்கனைசேஷன், இதுகள் எல்லாமே வந்து இந்த சப்ஜெக்ட் குள்ள வர விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவுமே வராதுன்னு சொல்லி இருக்கிறாங்க கேட்ல. பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிப்ரவரி பிசிக்கலி கிளாஸஸ் நடந்துச்சு. அதுல இருக்கிற 16th of February எக்ஸாமா ஏன்னா. ஸோ அப்போ அன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே ஸ்கூல் கம்ப்ளீட்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஃபுல்லா 86 பேஜ் தான் செஞ்சாங்களாம் கிளம்புல நாவலையில. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல 86 பேஜ். செகண்ட் டே ஸ்கூல் வந்து ஆன்லைன்ல நடந்தது. அந்த செகண்ட் பிரசன்டேஷன் தான் ஃபுல்லா செஞ்சாங்க. அப்ப முடிச்சிட்டாங்க ஃபுல்லாவே. 2மே தான் முடிச்சிருக்கான். அப்ப அது 2க்குள்ளதான் வரும். ஆனா அப்ப அது 2க்குள்ள வரும்னு சொல்லவும் இயலாது. ஏன்னு சொன்னப்ப பாருங்க, இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ல மெட்ரிக்ஸ் எல்லாம் இல்லன்னு சொன்னாங்க. அதுதான் அப்ப மெட்ரிக்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லி. இப்ப முதலாவது பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லி. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா இப்ப பாருங்க, இப்ப இதுல இருக்கிற விஷயம் வந்து இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கு. ஸோ நார்மலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ங்க வந்து கேட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லி கேட்டெல்லாம் வராது. ஸோ இந்த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிக்கக்குள்ள இப்ப இந்த விஷயங்கள் மட்டுமே இல்லத்தானே பெனிஃபிட். அதாவது வந்து இப்ப இங்க சொல்லி இருக்கிறது விஷயங்கள் மட்டுமா பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப இங்க உதாரணம் சொல்ல போனா கிளியர் சென்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் த அதாவது வந்து நிறுவனத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட். அடுத்தது வந்து ஷார்ப்பர் ஃபோக்கஸ் ஆன் த மேட்டர் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். அதாவது ஷார்ப்பர் ஃபோக்கஸ்னா என்னது, எங்களுக்கு எதை நாங்கள் ரொம்ப கூர்மையா நாங்கள் கவனிக்கணும், எந்த விஷயத்த கவனிக்கணும், அந்த விஷயத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டைனமிக் என்வைரன்மெண்ட், அதாவது வந்து ஒரு சூழலை பத்தி புரிதல் வந்து கிடைக்குது. இதை விட வேற என்ன எங்களுக்கு எழுதலாம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும், ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் பிளானிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து என்னது, நாங்க என்வாயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அடாப்ட் ஆகிக்கொள்ள முடியும். அதாவது சூழலுக்கு அமைவாக எங்களை வந்து நாங்கள் மாற்றி அமைச்சு கொள்ள முடியும்னு சொல்லலாம். ஸோ இதுகள் தான் வந்து நீங்க அட்வான்டேஜா இன்னும் கொஞ்சம் எழுதணும். ஸோ புக்ல வந்து உங்களுக்கு இப்படியே தராது. புக்ல வந்து அது என்ன சொல்றது சொன்னா சும்மா இந்த சப்ஜெக்டை வந்து கதையா சொல்லி கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பெரும்பாலுமே வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லணும். இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸோட வந்து வரதான் நீங்க இதுக்குள்ள வந்து எழுத வேண்டி வரும். சரியா? அடுத்து இப்ப நீங்க ஒரு பெனிஃபிட் வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்டா இருக்கும், ஒரு கம்படிட்டிவ் அட்வான்டேஜா இருக்கும் தானே. அதாவது வந்து நாங்க ஒரு தந்திரோபாய முகாமைத்துவமா நிறுவனம் செயற்படுக்குள்ள வந்து ஒரு கம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா மற்ற நிறுவனங்களை பார்க்கலும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன ஒரு ஓகே நாங்க ஒரு நல்ல ஒரு தந்திரோபாயத்துல போய் கொண்டு இருக்கோம், அப்போ ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அதுகள் தான் உங்களுக்கு மண்டையில வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து வரணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் ஒரு பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்மால் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி சொன்னா. ஸோ அப்போ இதுல இருக்க விஷயத்தோட நீங்க எக்ஸ்ட்ராவா அந்த விஷயங்களை வந்து சேர்த்து கொள்ளணும். ஸோ அது வந்து எங்கேயும் படிக்கிறதா சொல்லுங்க. இப்ப கொஸ்டின்ஸ்லாம் வந்து 10 மார்க்ஸுக்கு 15 மார்க்ஸுக்கு அப்படி தானே இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த ரிசர்ச் அந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி இல்லாம பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நீங்க பந்தியா எழுதுறதால ஒன்றும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க போறதே இல்லை. பந்தியா எழுதுறதால இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு வேணா ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின் சொன்னா நாங்க முதல்ல என்ன செய்வோம், இப்போ பெனிஃபிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கேட்டா என்ன பொறுத்தவரை அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவேன்னா முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் தான் நான் எழுதுவேன் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் எழுதுவேன் நான் என்னன்னு சொன்னா ஒரு 10 மார்க்ஸ் கேட்டா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி இன் தி COVID-19 time get some strategic management plans, some strategic management points, என்ன சொல்றது ஐடியா அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு 2 எக்ஸாம்பிள். ஸோ அதில் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கண்டென்ட் கேட்டால் ஸ்ரீலங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். உங்களோட கம்பெனியை வச்சு நீங்கள் எழுதலாம். அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது உங்களோட கம்பெனியில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து எங்கட அந்த என்ன சொல்றது டாட்டிக்ஸ். ஸோ அந்த டாட்டிக்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கொள்ளணும். விளங்குதா? ஓகே. ம்
ஓகே. ஸோ அடுத்தது ஓகே. பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் மத்தது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன் நாங்க இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம்னு சொன்னா, அந்த விஷயம் கொஸ்டின்ல கேட்காட்டியும், எங்களுக்கு அத வந்து இன்னொரு கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி எழுதக்கூடிய மாரி இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, அதுக்குன்னு சொல்லி அத அப்படியே எழுதாம, அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாரி எழுதி கொண்டு போக மாரி இருக்கணும். சரியா? ஸோ அந்த அந்த விஷயங்களை வந்து நீங்க நீங்க இந்த பாருங்க, இந்த அலோகேட்டட் த ரிசோர்ஸ். அப்ப இது பாருங்க, இப்ப இங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் இல்ல பெனிஃபிட்னு சொன்னா, நாங்க அதையும் சும்மா ஒரு பாயிண்டா நாங்க எழுதலாம். அதாவது எங்களுக்கு அதாவது மெயினான இந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு, நீங்க எடிஷனலா இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ ஜஸ்ட் அவங்க வந்து ஓகே அலோகேட்டட் ஆஃப் த ரிசோர்ஸஸ்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் பிளான்ல வந்து நாங்க வளங்களை வந்து சரியா அலோகேட்டட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, எங்களுக்கு வந்து இவ்வளவு தான் ஃபைனான்சியலா இவ்வளவு தான் தேவை. ஈவெண்ட்ஸ் இவ்வளவு பேர் தேவை. எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளவு செய்யணும். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, எங்களுக்கு ரெஸ்பாண்ட் டு த anticipate சேஞ்சஸ். அதாவது வந்து இந்த என்வாயர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி. ஸோ இப்போ இங்க நான் சொல்லியிருக்கோம் தானே, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டைனமிக் என்வாயர்மெண்ட். அப்போ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் டைனமிக் என்வாயர்மெண்ட்குள்ள வர, ஸோ வி கேன் ரெஸ்பாண்ட் டு த anticipate சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதால வந்து எங்களுக்கு வந்து சேஞ்சஸை வந்து சரியான முறையில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கிளியரா? ஸோ அப்படித்தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி எழுதணும் ஒரு எக்ஸாம்க்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். எப்படி ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் மற்றது மோஸ்ட் ஆஃப்ல வந்து இந்த டயக்ராம்ஸ் இருந்தால் அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் வரையுங்க. ஸோ அவங்களுக்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு கேட்டாங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ட்ரையாங்கல். அதாவது நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி ட்ரையாங்கல் ஷேப்பில் பார்க்குறதுன்னு சொன்னால், ஸோ இதை அப்படியே நீங்கள் வரைபடமாக வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் எழுதலாம். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னா என்னது, ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனா என்னது, ஸ்ட்ராட்டஜிக் எவல்யூவேஷனா என்னது, அடுத்து இந்த விஷன், மிஷன், ஆப்ஜெக்டிவ் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா சரியா? ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் அடுத்தது வந்து இங்கே இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் கல்ச்சர்ஸ்னா, அப்புறம் இங்கே விஷன் மிஷன்னா சின்ன சின்ன பாயிண்ட். பெரிய பந்தியா எழுதியல ஒரு 5 மார்க்ஸ்ன்னு சொன்னா ஒரு 1/2 பேஜ் தான் எழுதணும். நீங்க என்னதான் பந்தியா எழுதியும் வேலை இல்லை, தேவையான விஷயங்கள் இல்லாட்டி. சரியா? மற்றது இங்கிலீஷ்ல எழுதக்குள்ள வந்து அந்த தமிழுக்கும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணக்குள்ள நாங்கள் ஒரு அரைவாசி பேஜ் வந்து இங்கிலீஷ்ல எழுதுனா அதை வந்து தமிழ்ல நீங்க அப்படியே எழுதக்குள்ள ஒரு பேஜுக்கு ஆகிரும். ஸோ அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்க அந்த ஓ லெவல் ஏ லெவல்ல இருந்து படிச்சுட்டு வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா வாரதுகளே தான். அடுத்தது லெவல் 3லயும் நீங்க படிச்ச மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா வாரது தான். இப்போ பிளானிங் ஆஃப் ப்ராசஸ்னா என்னது. ஸோ அப்போ பிளானிங் ஆஃப் த ப்ராசஸ்னு சொல்லக்குள்ள நீங்க இந்த பிளானிங் ஆஃப் த ப்ராசஸ்னா எழுதிட்டு இந்த பிளானிங் ஆஃப் த ப்ராசஸை வந்து கண்டிப்பா இப்படி இந்த விஷயங்களை போட்டு நீங்க எழுதி காட்டணும். ஸோ இதுதான் பிளானிங். அப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மிஷன் அண்ட் கோல்ஸை வந்து நாங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் டு த டெவலப் அனலைஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ பாருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஒன்று செய்யணும்னா முதல்ல என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் மிஷன் அண்ட் கோல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மிஷன் அண்ட் கோல்ஸ் தெரியும் தானே, இலக்கு நோக்கம் குறிக்கோள்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம், எப்படி அடையணும் எப்படி அந்த விஷயங்கள். ஸோ அப்போ இதெல்லாம் நான் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ அந்த மிஷன் அண்ட் கோல்ஸ் அதுகள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அடுத்தது வந்து நாங்கள் அந்த மிஷன் அண்ட் கோல் இலக்குகள் நோக்கங்களை வச்சுக்கொண்டு அடுத்தது எங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, அதாவது கரண்ட் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னது அந்த டைம் தான் நாங்கள் அகச்சூழல் காரணி புறச்சூழல் காரணிய நான் என்ன செய்வோம், ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு நிறுவனத்தோட. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் அதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் என்னது நிறுவுறது, அந்த என்ன சொல்றது அந்த பிளானை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது. இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள தான் ஓகே இந்த சாரி இந்த இந்த ரெக்கார்டிங்ல நீங்க ஸ்லைட்ஸ் தான் விளங்கப்படுத்திருக்கீங்க. 86 பேஜ்ல 21 பேஜோட அந்த ஃபுல் ரெக்கார்டிங் ஃபுல்லா முடிஞ்சு. அதுக்கு பிறகு உள்ள கண்டினியூவேஷன் ரெக்கார்டிங் இருக்கலையே. இல்லையா? அடுத்த ரெக்கார்டிங் ஒண்ணு இருக்குமே. அதெல்லாம் எந்த ஆர்டர்ல கேட்கணும், அதுல நீங்க போடுறீங்க லிங்க்ல. அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் டிஸ்கஷனோட இந்த ஸ்லைட விளங்கப்படுத்திருக்கீங்களா? அப்ப
ஓ ஓ ஓ ஓ ஓ பாஸ் பேப்பர் டிஸ்கஷனோட ஸ்லைட் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். மற்றது இன்னொரு விஷயம், நீங்க இந்த ரெக்கார்டிங் கேட்கக்குள்ள வந்து இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேயும் செகண்ட் டேயும் தானே இருக்கு. நீங்க வந்து இந்த ஃபைனல் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கு, அந்த ரெக்கார்டிங்லையும் கேளுங்க. ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைனல் பேப்பர்ல உள்ள விஷயங்களும் தான் இந்த கேட் பேப்பர்ஸ்ல என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா கேட் பேப்பர்ஸ் சப்ஜெக்டோட இது மோஸ்டா 2 ஸ்லைட் தான் இருக்கு. சரியா? அந்த 2 ஸ்லைடு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபைனல் பேப்பர்னாலும் இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்போ நாங்கள் கடைசியாக 2022 ஃபைனல் பேப்பர்ஸ் வருவோமே. இப்போ 2022 ஃபைனல் பேப்பர்ஸ் வந்தால் இந்த இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, இந்த மிஷனை பற்றி பாருங்க. இப்போ நாங்கள் இங்கே இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் தான் நீங்கள் விஷன் அண்ட் மிஷனை பற்றி படிக்கிறீங்க. இந்த விஷன் அண்ட் மிஷனை பற்றி படிக்கிறீங்க. ஆனால் இங்கே கொஸ்டின் பாருங்க, இது ஃபைனல் பேப்பர் கொஸ்டின் பாருங்க. இந்த விஷன் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ நாங்கள் தெரியும் தானே எங்களுக்கு ஒரு பேப்பரில் வந்து வாட் இஸ் த மிஷன், வாட் இஸ் த என்ன சொல்றது விஷன் சொல்லி கேட்க மாட்டாங்க தானே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் வை ஸ்ட்ராட்டஜி இனிஷியலி வாண்ட் டு பில்ட் அப் த vision and mission for the organization before the setting up the goals and objective. அதாவது கோல் objective செய்ய முன்னுக்கு நாங்க ஏன் ஒரு நிறுவனத்துல விஷனையும் மிஷனையும் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. 6 மார்க்ஸ் இந்த 8 மார்க்ஸ் அப்படித்தான் இருக்கும். அப்படி மேக்ஸிமம் போனா 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்க இது கேட்கும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த ரெக்கார்டிங்ல ஃபைனல் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் இருக்கு. இப்போ நாங்க ஒரு சில சப்ஜெக்ட் இருக்கு, நாங்க என்னதான் தியரியை படிச்சாலும் எங்களுக்கு வந்து விளங்காது. ஆனா பட் நாங்க பேப்பர்ஸோட நாங்க செஞ்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும். ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் தியரி படிச்சுட்டு பேப்பர் செஞ்சா ஒண்ணுமே விளங்காது, சுத்த சூனியமா இருக்கும். ஸோ அதனால நீங்க முடியுமான மட்டும் இந்த ஃபைனல் பேப்பர்ஸ் ரெக்கார்டிங்னு சொல்லி இருக்கிறத வந்து ஸ்கிப் பண்ணவே வேணாம். பிகாஸ் அந்த இந்த டேவ் ஸ்கூல் 1 and 2ல படிப்பிச்ச விஷயங்களே தான் நான் அந்த பேப்பர்ஸ் டிஸ்கஷன்ல வந்து கவர் பண்ணி இருக்கிறேன். சரியா? ஸோ அதனால அந்த விஷயங்களையும் வந்து பாருங்க. சரியா? ஸோ இது நீங்க பார்க்கும் பொழுது இதுல மெயினா ஏதாவது மிஸ் ஆகி இருந்தா எனக்கு அந்த விஷயங்களையும் வந்து கொஞ்சம் சொல்லுங்க. நான் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே கவர் பண்ணி தான் இருப்பேன். எனக்கு செகண்ட் ஸ்லைட் தான் வந்து நான் பேப்பர்ஸ் வந்து நான் இங்க கவர் பண்ணியிருக்கனால நான் இந்த சப்ஜெக்டையும் வச்சே தான் படிப்பிச்சு கொண்டு போறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்க மிஷன் சொல்லி இருந்தா நான் அந்த மிஷன்னா இப்போ என்னதுன்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற கொஸ்டினோட ரிலேட்டடா தான் போறேன். சரியா? ஸோ அதுகளை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் விஷன் மிஷன்லாம் பாடமாக்கணும்ல, சும்மா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே, ஆரம்பத்தில் எஸ்எல்டி மொபிட்டல் தான் இருந்துச்சு, மொபிட்டல் கம்பெனி. அந்த மொபிட்டல் கம்பெனி இருந்துச்சு. அந்த மொபிட்டல் கம்பெனி என்ன நடந்துச்சு, எஸ்எல்டியோட மேஜ் ஆகுனாங்க. மேஜ் ஆகுன பிறகு விஷன் அண்ட் மிஷன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுனுச்சு. அதுக்கு முதல்ல இருந்தது என்னது, எஸ்எல்டி கம்பெனி வேறையா இருந்துச்சு, மொபிட்டல் கம்பெனி வேறையா இருந்துச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இப்போ டயலாக்னா அந்த விஷன் மிஷன் கோல். ஸோ இதுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு டிரெக்டா கேட்க மாட்டாங்க. ஸ்மார்ட்னா என்னது, ஸ்மார்ட்ல இருக்க 5 விஷயம், சம்டைம்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் கேட்கலாம் ஸ்மார்ட்குள்ள இருக்க 5 விஷயம் என்னதுன்னு சொல்லி. ஸோ ஆனா அந்த பேப்பரோட நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். சரியா? அடுத்து இந்த இதெல்லாம் ஒரு நிறுவனத்துல கிளியர் ஒப்ஜெக்டிவ் வேணும். ஸோ அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு டிசைன் ஜாப். ஸோ இதுகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்வட் அனலைஸ். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்னா என்ன, இன்டர்னல் என்வாயர்மெண்ட்னா என்னது, ஸோ அதுக்குள்ள வர அந்த 5 விஷயங்கள் என்னது, ஸோ இதுகள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் இந்த என்வாயர்மெண்ட்டால வந்து எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் இருக்கு, அதுகள் பார்த்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அனலைசிஸ் பண்றது, அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து செய்யும் பொழுது வந்து ஒவ்வொரு நிறுவனத்தின்டையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னா நாங்க அனலைஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்கு. இதுதான் அதுல ஒரு வகையான மாடல் தான் இந்த மிச்சல் இ ஃபோர்டர்ஸ்னு சொல்லி 5 forces of framework. இது ஒவ்வொரு வகையான நிறுவனங்கள் வந்து செய்யறது. ஸோ அதுக்குள்ள வந்து செய்ய வேண்டிய நிறுவனம் தான் இப்ப இது. இந்த இப்போ ரிவார்லி ஆஃப் அமௌங் இதுல வந்து அந்த 5 forces, இது வந்து இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் அனலிஸ்ட்ல செய்யக்கூடிய இந்த 5 forces frameworkனு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றது, சம்டைம்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸ்களை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பாருங்க இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் சொல்லி கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி அவன் அந்த யார் இந்த அந்த என்ன சொல்ற அந்த அனலைசிஸை கொண்டு வந்தாங்களோ அவங்களோட நேம், இந்த மிச்சல் இ ஃபோர்டர்ஸ்னா என்னதுன்னு மிச்சல் இ ஃபோர்டர்ஸை வந்து விளங்கப்படுத்த சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி இண்டஸ்ட்ரி அனலைசிஸ்ல டூல்ஸை விளங்கப்படுத்த சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி 5 forces framework விளங்கப்படுத்த சொல்லுவாங்க. அப்ப ஒரு வாக்கியத்துக்கு வந்து 3 வசனங்கள் இருக்கு. ஸோ அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி கேட்பாங்க. இப்ப நாங்க சொல்லுமே இப்ப 5 forces வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியை பத்தி. அப்போ உங்களுக்கு தெரியணும் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டா. அதாவது எஸ்எல்டி மொபிட்டல் இருக்கலாம், டயலாக் இருக்கலாம், ஏர்டெல்,
அடுத்தது டீகோ வந்து இப்போ கிட்டத்தட்ட எட்டிசலாட்னு சொல்லி மாறுனுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரி அப்பரல் இண்டஸ்ட்ரினா அப்பரல் இண்டஸ்ட்ரியில வந்து மோஸ்ட் ஆஃப் இது என்ன கம்பெனி பெஸ்டா இருக்கு? பிராண்டிக்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பேங்க்ஸ் எடுத்துக்கொண்டா சம்பத் பேங்க், ஹெச்என்பி, அப்படி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவாறு என்னென்ன கம்பெனிஸ்னு சொல்லியும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சரியா? ஸோ அப்போ இதுதான் ஒவ்வொரு ப்ரோசஸ். ஸோ அதுக்குள்ள பாருங்க இப்போ இந்த பேரியர் என்ட்ரிஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ இது பாகினி அது அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி டைமண்ட். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது. இப்போ இதுகள் வந்து சின்ன சின்ன டாபிக்கா வந்து தான் படிக்க வேண்டி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷன் பாரு, இண்டஸ்ட்ரி என்வாயர்மெண்ட் அனலிசிஸ்ல இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைமென்ஷனுக்குள்ள என்னென்ன வருது. அடுத்தது வந்து கம்படிட்டர்ஸ் அனலைசிஸ்க்குள்ள வந்து எத்திக்கல். அதாவது வந்து இப்போ கம்படிட்டர் அனலிசிஸ்னா போட்டியாளர் மதிப்பாய்வுன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்குள்ள வந்து எத்திக்கல்ஸ். எத்திக்கல்னு சொன்னா தெரியும் தானே? ஒழுக்கம். அதாவது வந்து நாங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது எப்படி எத்திக்கலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பாருங்க இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த நான் இந்த ஃபைனல் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்து அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயங்களை வந்து நீங்க கேட்க போங்க. சரியா? ஸோ கோ கம்படன்சி, கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னது, லேர்னிங் ஆர்கனைசேஷன் வராதோ? லேர்னிங் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ லேர்னிங் ஆர்கனைசேஷனா தெரியும் தானே? அதாவது வந்து கற்றல். ஒரு நிறுவனத்துல வந்து பாருங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வந்து லேர்னிங், அதாவது ஏதாவது வந்து கோர்ஸ் செய்யறதுக்கு இப்போ கூட மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ஸ்லிட்ல வந்து கண்டிப்பா மார்க்கெட்டிங் கோர்ஸ் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஐபிஎஸ்எல் அப்ப ஐபிஎஸ்எல் சப்ஜெக்ட். ஸோ அந்த நிறுவனங்கள் வந்து அந்த வேலை செய்யற அந்த ஊழியர்களுக்கு வந்து இந்த கற்றல் அனுபவத்தை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேர்னிங் ஆர்கனைசேஷன் என்னது? ஸோ அதுக்குள்ள வர என்ன சொல்றது, அந்த லேர்னிங் மூலமா வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு. இந்த சிஸ்டம்ஸ் திங்கிங். இப்போ சிஸ்டம் திங்கிங்னா உங்களுக்கு தெரியணும். இப்போ சிஸ்டம் திங்கிங்னா என்னது? அதாவது வந்து இப்போ நாங்க சிஸ்டம்ஸ் எப்படி ஒருத்தர் வந்து வித்தியாசமா யோசிக்கிறது, ஒரு கற்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டவர் வந்து எப்படி சிஸ்டமா யோசிக்க முடியும், எப்படி அந்த சிச்சுவேஷன் பண்ணி. பர்சனல் மெஸ்ட்ரினா என்னது? அதாவது உங்களோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதோ, தனிப்பட்ட உங்களோட என்ன சொல்றது ஸ்ட்ரென்த் எப்படி அங்கே கூடுது லேர்னிங்னால. மென்டல் மாடல்ஸ்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி மாறுது. நீங்க ஒரு கற்றறிந்தவர்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஓகே இதை இப்படித்தான் அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும், இதை இப்படித்தான் அணுகணும்னு சொல்லி அந்த மாதிரி. ஷேர்ட் விஷன், அதாவது வந்து உங்களோட அனுபவம் வந்து அதாவது வந்து ஷேர்ட் அதாவது விஷன், உங்களோட சரியான ஒரு நோக்கம் உங்களோட தெளிவு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க சரியா கொடுப்பீங்க. அந்த மாதிரி டீம் லேர்னிங், அதாவது நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை இன்னொருத்தருக்கு வந்து கற்றுக் கொடுப்பீங்க. அந்த மாதிரியானது. ஸோ அப்படித்தான் வந்து இந்த பெனிஃபிட் என்னென்ன பேரியர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல. செகண்ட் டே ஸ்கூல்ல பாருங்க. செகண்ட் டே ஸ்கூல் இதுதானே செகண்ட் டே? ஆமாண்ணா. ஓகே. ஸோ இதுலயும் வந்து இப்போ இப்போ நான் இது வந்து இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி கொண்டு போறேன் எப்படி உங்களுக்கு படிக்கணுங்கிறதுக்காக. ஸோ நான் இது பேப்பர் டிஸ்கஷன்லாம் தெளிவாக நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா 3 லெவல் இருக்கு. கோஆபரேட் லெவல், பிசினஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். இது உங்களுக்கு தெரியும் தானே? நாங்கள் படிச்சிருக்கோம் தெரியுமா? லைன் ஆஃப் மேனேஜர்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்னு சொல்லி அந்த அதைத்தான் இங்கே அந்தந்த லைன்ல உள்ளவங்க தான் அந்தந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுப்பாங்க. ஃபங்க்ஷனல் லெவல் யாரு? முதலாம் மட்டம் இது. ரெண்டு பிசினஸ் லெவல் யாரு? ஸோ ஃபங்க்ஷனல் லெவல்னா அந்த ஸ்டாஃப் ஊழியர்கள், பிசினஸ் லெவல்னா எக்ஸிகூட்டிவ் லெவல், கோஆபரேட் லெவல்ல தான் சிஇஓ, சிடிஓ, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கோஆபரேட் லெவல்ல உள்ளவங்க. ஸோ அவங்க அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த பாருங்க இப்போ கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஸோ உதாரணமா எஸ்எல்டி மொபிட்டல், ஆடல், டயலாக். ஸோ அவங்களோட என்ன இருக்கும் ஒரு என்ன சொல்றது முழு நிறுவனத்தை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இந்த கோஆபரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட நாங்க குறுகிய காலப்பகுதிக்குள்ள எடுக்கிற பிளானிங் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுக்கிறது. அதே இந்த ஃபங்க்ஷனல் லெவல்னா ஒரு கிழமைக்கு இருக்கிற என்ன பிளானிங், அப்படி இல்லை அண்டைக்கு எடுக்கிற பிளானிங். பிசினஸ் லெவல்னா 1 இயர்க்குள்ள வர பிளானிங். ஸோ இதெல்லாம் நீங்க எடிஷனலா எழுதக்கூடிய ஆன்சர். இப்போ பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிக்னா நீங்க சொல்லணும் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா 1 இயர்க்குள்ள எடுக்கிறது. இந்த பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்றது கூட மிடில் லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ் தான். ஸோ அவங்க இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் லெவல் மேனேஜர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் டிவிஷன் வைஸ், மார்க்கெட்டிங் டிவிஷன் மேனேஜர், அக்கௌண்ட் டிவிஷன் மேனேஜர், HR மேனேஜர். ஸோ அவங்க என்ன பிளானிங் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா சொல்றதுல? ஓகேயா? ஹலோ. ஆமா ஆமாண்ணா. ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுகள் தான். அப்போ பாருங்க டைப் ஆஃப் த ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த
ப்ரொடக்ஷன் லெவல், ஃபைனான்சியல் லெவல். ஸோ இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுப்பீங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லலாம்? ஓகே, ஊழியர்கள் வந்து நாங்கள் சொல்லலாம், ஊழியர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டில் எப்படி நாங்கள் அவங்கள மோட்டிவ் பண்ணுறது, ஸோ அப்படி அவங்கள மானிட்டர் பண்ணுறது, அந்த மாதிரி. ஃபைனான்ஷியல் எடுத்துக்கொண்டா எப்படி எங்களுக்கான ஒரு வருஷத்துக்குள்ள ஃபைனான்ஷியலை வந்து நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாசிபிள் இதெல்லாம் மற்றது கேட்டுக்கு வந்து இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டே ஸ்கூல் 1 and 2ன்னு சொல்லி அந்த அவங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப கொஞ்சம் டஃப் பண்ணி தான் கொடுக்க பார்ப்பாங்க அவங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், செகண்ட் டே ஸ்கூல். அப்போ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், செகண்ட் டே ஸ்கூல்னா ஓகே ரொம்ப நிறைய படிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பா கிளாஸுக்கு போகணும், கேம்பஸ்க்கு அட்டென்ட் பண்ணணும், ஸோ இந்த விஷயமெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கும். ஸோ அதனால வந்து அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், செகண்ட் டே ஸ்கூல்னு சொல்லி போடுறாரு. சரியா? ஸோ நீங்க இதுகளையும் ரொம்பவே வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த விஷயங்களை வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது வந்து இப்போ நீங்க கிளாஸும் போகாட்டி யாராவது கிளாஸ் போனவங்களோட விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க. என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயம் இம்பார்ட்டன்ஸாக பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை படிச்சு கேட்குங்க. இந்த பிசிஜி மெட்ரிக்ஸ் எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக பிசிஜி மெட்ரிக்ஸில் வந்து இந்த ஐயில் ஸ்டார்னா என்ன மாதிரியான பிளான் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்கணும், லோ லெவலில் ஒரு நிறுவனத்தின் ப்ராடக்ட் இருக்குள்ள இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த 4 லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்டார் லெவலில் என்னது கேஷ் கவ், கொஸ்டின் மார்க், டோக். ஸோ சரியா? பிஎல்சி, இந்த பிஎல்சி உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது நாங்கள் படிச்சிருக்கோம் நிறுவனத்தின் வளர்ச்சி பாதைன்னு சொல்லி. அந்த வளர்ச்சி பாதையில் வந்து இன்ட்ரடக்ஷன் லெவலில், க்ரோத் லெவலில். சரியா? ஸோ கொஞ்சம் இந்த அடுத்தது வந்து இந்த கிராண்ட் மெட்ரிக் ஸ்ட்ராட்டஜி. 1 minute உங்களுக்கு வந்து நான் செஞ்சு இந்த முறை நமக்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வரும் எக்ஸாம்க்கு, யூஸ்வலா இருக்க மாதிரி வராதுன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரக்சர் மாறினா போன முறை ஸ்ட்ரக்சரை மாற்றினாங்க. கேட் எக்ஸாம்க்கு வந்து எக்ரியா டிஸ்அக்ரியா போட்டு வந்துருந்துச்சு இந்த முறை. அதுதான் நமக்கும் என்ன எனக்கு சொன்னாங்க எதுக்காக இப்போ பாருங்க, இப்போ நிறைய பேர் இப்போ நாங்க படிக்கிற டைம்ல எல்லாம் வந்து எம்சிக்யூ எல்லாம் வரவே வராது. கேட் எக்ஸாமும் ஃபைனலும் செகண்ட் பார்ட் தான் வரும். ஆனா இப்ப இந்த முறை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அது எம்சிக்யூவும் கொண்டு வராங்க. சோ அப்படியும் வரலாம். ஸ்ட்ரக்சர் மாத்திரன்னு சொன்னா எம்சிக்யூ போட்டு வரலாம். எம்சிக்யூ வரும்ங்கற மாதிரி காட்சாங்க. எம்சிக்யூ போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான். சும்மா சரி குழப்புறது தான். நீங்க எதுக்குனாலும் ரெடியாகி போங்க. ஆனா எம்சிக்யூ போடுறதுனாலும் நான் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல எம்சிக்யூ போடுறது வந்து மோஸ்ட் ஆஃப் 50-50 தான். என்ன நீங்க இப்போ லாஸ்டா தெரியும், இப்போ லாஸ்ட் இயர் ஆட்களுக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது நீங்க படிச்ச லெவல் 3ல மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா எம்சிக்யூ 50 எம்சிக்யூ போட்டு விட்டு இருந்தாங்க. சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் எம்சிக்யூ வேணாலும் போடுவாங்க. மணியன் கேபிட்டல்லயும் அப்படித்தானே செஞ்சாங்க. அப்ப பாருங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தானே. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு செகண்ட் பாஸ் ரொம்ப கஷ்டம், என்சிக்யூ போட்டுருந்து நான் கொஞ்சம் செஞ்சிருப்பேன் அப்படி. ஸோ அதனால தான் அது எல்லாமே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணுறது. ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக எம்சிக்யூனா இப்போ எவ்வளோ பேர் இப்போ எம்சிக்யூவில் எல்லாமே வந்து பாஸ் ஆகுறதுனாலும் ஓகே அதை குறைச்சிருவாங்க அப்புறம். ஸோ அப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, மற்ற இந்த ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த எஸ்எம் நோட்ஸ் இதுங்கெல்லாம் வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன படித்த மாதிரி இந்த ஷார்ட் நோட்ஸுங்க, இதுகளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க. ஸோ அதில் இருக்கிறதோட எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இந்த ஷார்ட் நோட்ஸ். அப்படி இந்த எஸ்எம் எக்ஸ்ட்ரா ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லியெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ தெரியும் தானே உங்களுக்கு, நீங்கள் லெவல் 5ல இப்போ நீங்கள் எல்லாமே இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க தானே. ஸோ அப்போ அதில் வந்து எப்படி நாங்கள் எழுதுறது, இப்போ இதில் இருக்கதே பாடமாக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அந்த எப்படி எழுதுறதுன்னு சொல்லிலாம் தெரியும் தான். காம்படன்சி, கோஆபரேஷன் லெவல் ஸ்ட்ராட்டஜி, லேர்னிங் ஆர்கனைசேஷன், அந்தந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்தது வந்து அந்த மிஷேல் 5 ஃபோர்ஸஸ்ல இந்த காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னா அதுக்கான உதாரணங்கள். ஸோ இந்த விஷயங்களை வந்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து இதுல வந்து நீங்க இப்போ கேட்டுக்குள்ள சிலபஸை மட்டுமே பார்க்கணும்னு சொல்லியும் இல்லை. இந்த சாம்பிள் ஆஃப் கேஸ் ஸ்டடி சம்டைம்ஸ் சொல்லவும் முடியாதவங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் ஏதாவது போடவும் சான்ஸும் இருக்கு. சொன்னாங்களா அப்படி?
ஒரு கேஸ் ஸ்டடிஸ் அந்த எல்எம்எஸ்ல போடுவோம் அப்படி அடுத்தது அதை பத்தி தான் உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு சரி, கதை கேஸ் ஸ்டடிஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தருவாங்க. ஆர்கனைசேஷனை தந்துட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் என்னதுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க கேட்பாங்க இந்த ஸ்வெட்டை வந்து டவுஸுக்கு மாத்தி எப்படி மாத்தலாம், அப்படி இல்லாட்டி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் கொண்டு வாரீங்க இந்த ஆர்கனைசேஷன்ல, அதுக்கு தான் இதுல வந்து வர இன்டர்னல் என்வாயர்மெண்ட் என்னது, எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் என்னது. ஸோ அப்படி கேட்டு தான் வரும் ரொம்பவே. ஸோ இதுக்கு நீங்கள் கொண்டு வர பெஸ்ட் பிளானிங் என்னது, அதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் வர பிஸ்னஸ் கேட்பாங்க. நீங்கள் எப்படி இங்கே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க இந்த ஆர்கனைசேஷனில். அப்போ தான் நீங்கள் அந்த படித்த அந்த பிளானிங் ப்ராசஸ் இருக்குது, அந்த பிளானிங் ப்ராசஸை சார்ட்டை போட்டு அந்த சார்ட்டோட வந்து நீங்கள் இந்த இருக்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரணும். கிளியரா? ஸோ அதுதான் நார்மலாக வந்து என்ன சொல்றது ஆன்சர். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எல்எம்எஸ்ல வந்து அப்டேட் பண்ணுனா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே. நீங்க பிபிடி வந்து பிரிண்ட் அவுட் இப்ப புக் வந்து பாக்குறது இல்ல தானே, பிபிடி தானே பார்க்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து பாத்தீங்களா இல்லாட்டி நீங்க அப்படியே நார்மலா லேப்ல வச்சு படிச்சீங்களா? நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்வேன். எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்தா தான் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அப்ப இதாகும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. எல்லாமே வந்து ஃபோன்ல லேப்ல அப்படி பார்க்கறதுனா கஷ்டம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு வந்து அது படிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சரியா? ஸோ என்னன்னா பிபிடி பிரிண்ட் அவுட் எடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தானே அதை எடுத்து இப்ப உங்களோட கிளாஸ் கேட்டுட்டு இப்ப அந்த டைம்ல நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க தானே, அந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே எழுதிட்டு அதை அப்படியே பாடமாக்கலா சேர்த்துல அதை கொஞ்சம் எழுதிக்கிட்டு அப்படி அப்படி செய்யுங்க. ஸோ பாருங்க இந்த போன முறை தான் கெட் பேப்பர்ஸ் இப்போ இந்த 15, 16, 17, 23 நான் அந்த கெட் பேப்பர்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? இந்த கெட் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பாருங்க. கொஸ்டின் 2023 கொஸ்டின் 1ல பி, கொஸ்டின் 3ல ஏ. சரியா? ஸோ அதுகளையும் இருக்கா எல்லாமே பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்களை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிசிஜி மேட்ரிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே போட்டு இந்த பாருங்க இதுதான் பேப்பர் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் செட்டில் இருக்கணும். சரியா? ஸோ இதுதான் பேப்பர் அனாலிசிஸ். பாருங்க இது பேப்பர்ஸ் வந்து 2023, 22 கொஸ்டின் 1 நீங்கள் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ஏபிசிடி கொஸ்டின் இது 2023 வந்திருக்கு. அதே கொஸ்டின் பாருங்க 2022 இந்த இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் விளங்குதா? இது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கொண்டா அந்த கொஸ்டின் 2023 கேட்டிருக்காங்க, 22 கேட்டிருக்காங்க, 18 அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 16 அதுல 15 அதே தான். அதை தான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு தெரியணும் இந்த ஏபிடிசிடிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுமே விஷனை ஸ்மார்ட்டை பற்றி கேட்டிருக்கான்னு சொல்லி ஸ்மார்ட் அப்போ இந்த 2023 கேட்டிருக்காங்க, 22 கேட்டிருக்காங்க, 18 கேட்டிருக்காங்க, 16, 15 கேட்டிருக்காங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியரா? ஓகே. சரியா? ஸோ இதுகள் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ். அப்போ இந்த பேப்பர்ஸ்களையும் வந்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க இந்த லாஸ்டா மிட் எக்ஸாம். ஸோ இது வந்து நீங்கள் செஞ்சதா February 11 போன முறையும் February 11 வச்சுட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து இந்த ஃபுல்லாகவே எக்ரியா டிஸ்எக்ரியா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். எக்ரியா டிஸ்எக்ரியா முதல்ல நாங்கள் என்ன கொடுக்கணும் எக்ரி 5 மார்க்ஸுக்கு. அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டினியூ ப்ராசஸ். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கண்டினியூ ப்ராசஸ்னா எஸ் நீங்கள் இந்த விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூ ப்ராசஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த கண்டினியூ ப்ராசஸ் ஏன் செய்யணும், ஏன் அவசியம்னு சொல்லி போகணும். ஒன்லி த டாப் மேனேஜ்மெண்ட் பர்சனல் இன்வால்வ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஆக்டிவிட்டி. டாப் மேனேஜ்மெண்ட் மட்டுமா இன்வால்வ் ஆவாங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஆக்டிவிட்டிக்கு? இல்லை, ஒவ்வொரு அந்தந்த லெவலில் உள்ளவங்களும் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அது இதில் இந்த எக்ரி டிஸ்அக்ரியில் இன்னொரு விஷயம், நீங்கள் எக்ரியும் சொல்லலாம், சம்டைம்ஸ் டிஸ்அக்ரியும் சொல்லலாம். ஆனால் எது சொன்னாலும் நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் டிபேட் மாதிரி தான். நீங்கள் ஒரு விஷயம் இது இருக்குது இல்லைன்னு இப்போ நாங்கள் அந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஆர்கியூ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னு சொன்னாலும் ஆர்கியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான். A mission statement is unique to an organization. Yes தானே, எக்ரி தானே. அந்தந்த நிறுவனங்களுக்கு வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் டு த SLT Mobitel and Dialog they have a unique mission.
ஸோ அப்படியே நீங்கள் அங்கே எழுதலாம். அப்புறம் மிஷன்னா என்னதுன்னு சொல்லி எழுதிட்டு ஸோ த கம்பெனி செப்பரேட் யூனிக் மிஷன். ஸோ பேஸ் ஆன் மிஷனை வச்சு பேஸ் ஆன் த மிஷன் த கம்பெனி கெட் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் பேஸ் ஆன் த கம்பெனி மிஷனை வச்சு கொண்டு தான் அந்த பிளானிங் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான். ஸோ இதுதான் எக்ரி இந்த ஸ்மார்ட் objective to be a smart. Yes, objective have to be a smartனா என்னது strength measure அடுத்தது achieve reliable and time. ஸோ எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சாரி ஐப்பத்திகர்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து இந்த ஒரு நான் அதுவும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சரியா? ஸோ இதுதான் அந்த எக்ரியா டிஸ்எக்ரியான்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓகே சும்மா ஜஸ்ட் இந்த அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ்ங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் இந்த மாதிரி இப்படி ஒரு கொஸ்டினை போட்டு உங்களுக்கு கேட்கலாம். இந்த டேக் ஹோம் அசைன்மெண்ட் சொல்லி இருக்கு. இப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு ஸோ அதுக்கான இந்த 15 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸுக்குன்னு சொல்லி சரியா? ஸோ அதனால வந்து அதுக்கான ஆன்சர்ஸும் போட்டிருப்பேன். ஈவன் முடிஞ்சா கெட் எக்ஸாம் அந்த ரெக்கார்டிங் இந்த அசைன்மெண்ட் ரெக்கார்டிங்கையும் கொஞ்சம் ஒரு டூல மாதிரி வச்சு கேட்டுக்கொண்டு போங்க. சரியா? சம்டைம்ஸ் வரலாம் தானே, இந்த ஆன்சர்ஸும் நான் போட்டே தான் இருக்கிறேன். ஓகே, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் இந்த கொஸ்டின் அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் ஃபன்னுக்கு எப்படி இது வந்து லாஸ்ட் இயர்ல உள்ளது. இந்த இது ஆர்கனைசேஷன் 2023 அசைன்மெண்ட். ஓகே பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. இது வந்து ரியல் ஹெச்என்பி கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை வச்சு நான் போட்ட இது. இந்த இதுதான் மார்க்கெட் பெனட்ரேஷன். நீங்க இந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள், ரியல் வேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஓகே இந்த போட்டோஸ் ஆஃப் ஜெனட்டிக் ஸ்ட்ராட்டஜி அந்த லோ 5 போட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க. ஜியோகிராபிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் வெஹிக்கல் டீலர்ஸ், இது வந்து நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வெஹிக்கல்னு போட்டேன். இப்போ இதே வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொல்லுவோம் இப்போ ஒரு கம்பெனி டயலாக் கம்பெனிஸ்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்து அந்த டயலாக் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளணும். நீங்கள் எப்பரல் இண்டஸ்ட்ரியா, டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியா, பேங்கிங் இண்டஸ்ட்ரியா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இதுங்களை மாற்றிக்கொள்ளலாம் எக்ஸாம்பிள் போட்டு. இந்த இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் வந்து growth average ஃபார் த பிஸ்னஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், மார்க்கெட் பெனட்ரேஷன் சொன்னா நியூ மார்க்கெட்னா ஸோ அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றது, கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆன்சர்ஸையும் ரெக்கார்டிங்கையும் ஒருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் வந்தா பார்த்து கொள்ள முடியும். ஓகேயா? அடுத்த விஷயம் நான் என்ன சொல்ல இருக்கு, அடுத்த விஷயம் கொஞ்சம் இருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல? இல்லன்னா படிக்க வரும். படிக்க வரும். ஓகே, இந்த மார்க்கெட் இந்த பாருங்க, மார்க்கெட் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் பெனட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் நான் இப்போ காட்டின இந்த ஸ்லைட்ல இருக்குது பாருங்க. இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள், சன்லைட் ஆரம்பத்தில் சன்லைட், அப்புறம் சன்லைட் பவுடர் வந்துச்சு. இப்போ இன்னும் இதுல வேற என்ன டெவலப் பாருங்க, ஃபோன்ஸ் எவல்யூஷன், என்ன சொல்றது, இப்போ பாருங்க அடுத்தது ஃபோன் அந்த மாடல் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட் பெனட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் பெனட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் மார்க்கெட்ல வந்து தக்க வச்சு கொள்றதுக்காக என்ன செய்யறாங்க, கெட் ஒன் பை ஒன். பாருங்க குக்கி பாருங்க, பிஸ்கட்ல வந்து இப்போ சாக்லேட் ஃபிளேவரோட அந்த பிஸ்கட்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தது வந்து அடுத்தது சோப் எடுத்துக்கொண்ட சோப்ல வந்து நான் ஒரு சோப் வாங்குறதுக்கு இப்போ ஒரு சோப் வாங்குற இடத்துல 3 சோப் வாங்குவாங்க, பிகாஸ் சேவிங் ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுகள் தான் வந்து அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரும். கரண்டாக நாங்கள் யூஸ் பண்ணுறதே தான். ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட், இப்போ காகில்ஸ் வந்து பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிறுவி கொண்டு போகிறாங்க, பிரான்ச்சஸ் கொண்டு வராங்க, அதுதான் மார்க்கெட் டெவலப்மெண்ட், சந்தையை வந்து டெவலப்மெண்ட். பாருங்க அடுத்தது வந்து டிவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஒவ்வொரு இப்போ ஹெச்என்பியை கொண்டு வந்தா ஹெச்என்பி என்ன இருக்கு,
பேங்க் இருக்குது, HNB ஃபைனான்ஸ் இருக்குது, HNB இன்சூரன்ஸ் இருக்குது. அதுதான் ஒவ்வொரு அந்த இது. இப்போ A மாசம் எடுத்துக்கொண்டப்ப நாங்க சொல்லுவோமே, இப்போ A மாசம் எடுத்துக்கொண்டா அந்த A மாசத்துல என்னென்ன கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த எக்ஸாம்பிள். இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் எக்ஸாம்பிளை வச்சு கொண்டே தான் நீங்க செய்ய முடியும். ஓகேயா? ஸோ அடுத்த விஷயம் ஒன்று சொல்றது, ஓகே, இந்த பேக்வேர்ட் இதெல்லாமே வந்து நீங்க இதுல இருக்கு. இந்த பாருங்க, இப்போ காகில்ஸ்ல வந்து இதுக்கெல்லாமே நான் எக்ஸாம்பிளும் கொடுத்தே தான் இருக்கிறேன். இங்க நம்ம விஷயம் சொல்ல இருக்கு. இந்த ஃபைனல் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் இதுகளையும் ஒருக்கா பார்த்து கொண்டு போங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னா இது நான் நினைக்கிற மாதிரி இது கேம்பஸ்லேயே வந்து கொடுத்த ஸ்லைடு அது ஒன்று. சரியா? ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, கேம்பஸ்ல கொடுத்து அவங்க என்னென்ன கன்சிடர் பாருங்க, அவங்க என்னென்ன விஷயத்துல வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி மட்டும் தான் கேட்டுருங்க. இந்த விஷயங்கள் மெயினான கண்டென்ட்டா இருந்தா சரி. ஸோ இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி 17 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தா கேஸ் ஸ்டடிஸ், ஆன்சர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ். ஸோ அந்தந்த விஷயங்களுக்கு தேவையானது மட்டும் இருந்தாலே ஓகே. சரியா? இந்த 2022 எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ் இதுகளையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாமே சேம் கொஸ்டின். கேட் எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின் தான் பாருங்க. How to the outcome the environmental scanning can be used. நாங்க நீங்க டே 1 ஸ்கூல்ல படிச்சீங்க தானே என்வாயர்மெண்ட் ஸ்கேனிங் என்னதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஆன்சர்ஸ்னால பார்த்து கொண்டு போங்க. ஸோ அதில் பிசிஜி மேட்ரிக்ஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ இப்படித்தான் எல்லா விஷயத்தையும் பாருங்க. ஃபைனல் பேப்பர்ஸ்ல உங்களுக்கு தேவையான கேட்டுக்கு என்னென்ன ரிலேட்டடா இருக்குமோ அதுகள் எல்லாமே பார்த்து கொண்டு போங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் நான் இதுல 1 மினிட், வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னால் கால் பேசுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் வீக்கே அந்த ஓஆர் மிஸ் ஆனதுக்கு கிளாஸ் கொஞ்சம் வைக்க முடிஞ்சான்னு கடைசி நேரம் வரைக்கும் இருக்கு. அவங்க தனு அக்கா சொல்லி. ஓகே, நான் அதை சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையாலுமே சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும் தானே, யாரும் இல்லாத நேரம் தான். இன்னொரு என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க செய்ய இருந்தாங்க. அவங்க வந்து பேபி கிடைக்கிற நேர அவங்க இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாவே போன வருஷத்துல இருந்தே அவங்க இஷ்யூ. இல்லாட்டி அவங்க எனக்கு இவங்க வந்து இல்லாததுக்கு கிடைச்ச ஆப்ஷன் தான் இவங்க. ஸோ படிப்பாங்க, இல்லாதது கிடைச்ச ஆப்ஷன்ல தான். ஸோ நான் இதை ஹோல்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ அதுதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லி நான் எப்படியாவது அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளேன். எனக்கும் யாரும் இல்லை. ஸோ அதனால ஸ்மூத்தா நான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுதான். ஸோ நான் கிளாஸ் வைப்போம். ஸோ டோன்ட் வரி. என்ன பாருங்க, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை காட்டுறேன். இந்த ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்துக்கொண்டா இந்த பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா அந்த ஆர்கனைசேஷன் ஓவி, அடுத்தது நார்மல் அந்த என்வாயர்மெண்ட், இன்டர்னல் என்வாயர்மெண்ட்னா அதுக்குள்ள யார் யார் வருவா, சப்ளை, இந்த கம்படிட்டர்ஸ், அப்புறம் அந்த அந்த கம்படிட்டர் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து வேல்யூ செயின் அனலைசிஸ்ன்னு சொல்லி எல்லாம் உங்க இடையில இருக்கு. அடுத்தது இந்த போர்ட்ஃபோலியோ அனலைஸ். இதை வந்து நாங்க சம்டைம்ஸ் இந்த பிசிஜி மேட்ரிக்ஸை வந்து போர்ட்ஃபோலியோ அனலைஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்படியும் வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிசிஜி மேட்ரிக்ல அந்த நிறுவனங்கள் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டை வந்து எந்தெந்த லெவல்ல எடுத்திருக்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ல நாங்க பார்ப்போம் என்னது எங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னதுன்னு சொல்லி. அது லோ, மீடியம் அதுகள் எல்லாமே.
பாருங்க ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ரென்த் என்னது, வீக்னஸ் என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் என்னது. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் த சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ். அதாவது நாங்கள் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணக்குள்ள ஸ்மார்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்மார்ட்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு எப்படி நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டிவாக கிரியேட் பண்ணுறது. அப்போ அந்த கிரியேட் பண்ணக்குள்ள இந்த மெயினான 5 விஷயமும் இருக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. டைமிங் இருக்கணும், டைம் அச்சீவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்பெசிபிக்கா இருக்கணும், அந்த நிறுவனத்துக்கு பொருத்தப்படக்கூடியதா, அளவிடக்கூடியதா. பாருங்க 400 மில்லியன்ல இருந்து எப்படி அளவிடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேட்ரிக்ஸ் வந்து உங்க இடையில வந்து இருக்குது. ஸோ அடுத்தது இந்த சேல்ஸ் எப்படி டெக்னிக்ஸ் கொண்டு வரது. ஸோ இந்த அந்த மாதிரியான விஷயங்கள் சரியா. ஃபோகாஸ்டிங் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரிலேட்டட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் சரியா. அது இல்லாம என்ன பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டா அந்த ஆர்கனைசேஷனை பத்தி உங்களுக்கு அந்த விஷன் மிஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக போட்டு இது வந்து பாருங்க இந்த ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்றது. இது எங்க இடையில இருக்கு இந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷன்ல கோஆபரேட் கவர்னன்ஸ் ஏன் அவசியம். ஸோ அவங்கக்குள்ள அந்த கோஆபரேட் கவர்னன்ஸ்குள்ள வாரவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அதை நாங்கள் சொல்லுவோம். நிறுவனத்தில் அக்கறை கொள்ளும் தரப்பினர்கள்னு சொல்லி அந்த மாதிரி. அடுத்தது ஒரு ஆர்கனைசேஷன்னா உங்களுக்கு தெரியணும் அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்கும். இப்போ டயலாக் எடுத்துக்கொண்ட டயலாக்ல வந்து என்னென்ன இருக்குது கம்பெனி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி. அடுத்தது கம்படிட்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா டெலிகம்யூனிகேஷன்னா அந்தந்த என்னென்ன கம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கணும் சரியா. ஸோ அடுத்த விஷயங்கள் இதுக்குள்ள வர சொல்லி கொடுக்க இருக்குது. பாருங்க ஒரு நிறுவனத்தின் வந்து ஒப்ஜெக்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், அந்த விஷன் மிஷன் வந்து எப்படி ரிலேட்டடா தொடர்பு படுது. அடுத்தது வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிற பாருங்க இப்போ இந்த ஒரு மார்க்கெட்டிங் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இது வந்து இங்கே மார்க்கெட்டிங் ப்ராசஸ்னு சொல்லி இருக்கு. அதாவது நாங்கள் வந்து நார்மலாக அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்சியல் ப்ராசஸ். ஸோ அப்படி அது எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இது மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எழுதி இருக்குது. ஸோ இதுகளும் வந்து சுமார் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறது பாருங்க எப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. டிசைனிங் இந்த கஸ்டமர் டிரைவிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ சாரியா இது ஓவராலாக வந்து நீங்கள் இப்படித்தான் இந்த சப்ஜெக்டை வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்பிளோட கரண்ட் அந்த என்னென்ன ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கொண்டு அந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த எக்ஸாம்பிளோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்டை வந்து செஞ்சு கொள்றதுக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த நான் இன்றைக்கு ரிசர்ச்சை பற்றி நான் சொல்ல பார்த்தேன். ஸோ இது நான் வேறொரு நாளைக்கு நான் அந்த ரிசர்ச்சை பற்றி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஓகே ஓகே. குட் நைட். ஏதாவது டவுட்னா எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே எக்ஸாமுக்கு படிங்க. உங்களுக்கு நான் சரி அப்போ சொன்னதே தெரியும்.